வணக்கம். நான் பிரேம்குமார், தமிழ் ஃபேக்கல்டி இன் சின்மயா அகாடமி ஃபார் சிவில் சர்வீசஸ். நேற்று நடந்து முடிஞ்ச குரூப் 2 2A தேர்வுக்கான தமிழ் ஆன்சர் கீ ஃபுல்லா பார்த்துடலாம். ஸோ 100 கேள்வியில 80 to 85 கேள்வி ஓரளவுக்கு தமிழ் புக்கை கொஞ்சம் தரவா படிச்சவங்களுக்கு நல்லா போட்டிருப்பீங்க. ஸோ ஒரு 12 கேள்வி மட்டும்தான் வெளியிருந்து வர மாதிரி இருந்திருக்கும். அது கொஞ்சம் அப்ளை பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் எலிமினேட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அதுவும் ரொம்ப ஈஸியா தான் இருந்திருக்கும். ஸோ அந்த கஷ்டமா இருந்த கேள்வி என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். டோட்டலா 100 கேள்விகளுக்கான விடை என்ன அப்படிங்கறதையும் துல்லியமா நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு இருக்கு. இதுல ஆப்ஷன் ஏ செற்றார் இருக்கு, உற்றார் இருக்கு, நன்னார், உறவினர் அப்படின்னு 4 இருக்கு. இதுல செற்றார் அப்படிங்கிறது நன்னார் அப்படி ஒன்னார் இது மூணுமே பாத்தீங்கன்னா பகைவர் அப்படிங்கிற பொருளை குறிக்கும். இது மூணுத்துக்குமே அப்பாற்பட்டதுதான் ஆப்ஷன் பி உற்றார். உற்றார் அப்படின்னா உறவினர் அப்படின்னு அர்த்தம். சோ உறவினர் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்னவா இருக்கும் அப்படின்னா பகைவர் அப்படின்னு தான் இருக்கும். அப்போ இதுல 3 ஆப்ஷன் உறவினரை குறிக்குது. 4வதுல இருக்கக்கூடிய இந்த உற்றார் அப்படிங்கிறது பகைவர் அப்படின்னு உறவினருக்கு எதிராக குறிக்கிறதுனால அதைத்தான் நம்ம பொருந்தாத சொல்ல எடுத்துக்கிறோம். ஸோ முதல் கேள்விக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிய ஆப்ஷன் பி உற்றார் என்பது சரி. ஸோ 2வது கேள்வி இதை பாருங்க. அகரவரிசைப்படி சொற்களை அமைக்க அப்படின்னு இருக்கு. அகரவரிசை அப்படின்னா உயிரெழுத்தாகட்டும் மெய்யெழுத்தாகட்டும் அந்த வரிசையில நம்ம சொற்களை அமைக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் 4 ஆப்ஷனையும் பாருங்க. 4 ஆப்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வார்த்தைகளை சஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சஃபில் பண்ணி ஒரே வார்த்தைகள் தான். அந்த 4 வார்த்தைகள் இருக்கா, இந்த 4 வார்த்தைகள் என்ன பண்ணுவாங்க, சஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதை அகர வரிசையில நம்ம எழுத போறோம். இப்போ உயிரெழுத்துனா ஆல இருந்து ஆரம்பிக்கும், ஆ இ ஓ ஏ அப்படி ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி மெய்யெழுத்து வரிசையிலயும் இது ஆரம்பிக்கும். ஸோ இதுல பாருங்க, கருவூலம் இருக்கு, களம் பூச்சி இருக்கு, கவரிமான் அப்படிங்கிறது களத்து மேடு. இது 4ஐயும் பாருங்க ரகர வரிசையில. இப்போ முதல் எழுத்து எல்லாமே க க அப்படின்னு தான் இருக்கு. 2வது எழுத்து பாத்தீங்கன்னா இதுல ரூ இருக்கு, இதுல லா இருக்கு, 3வதுல அந்த வ அப்படிங்கிறது இருக்கு, 4வதுல லா இருக்கு. சரிங்களா? இப்ப அகர வரிசைனா என்ன? முதல்ல மெய்யெழுத்து வரிசையில மெய்யெழுத்து வரிசையா வச்சு பார்க்கும் பொழுது முதல்ல ரா வரும், அதுக்கப்புறம் இந்த லா வரும், அதுக்கப்புறம் இந்த ப வரும், அதுக்கு கடைசியா தான் இந்த லகரம் வரும். இந்த பொது லகரமானது கடைசியா தான் வரும். அதுக்கு பிறகுதான் ரன்னகரம் தன்னகரம் எல்லாமே வரும். ஸோ அப்படி வச்சு பார்க்கும் பொழுது ஆப்ஷன் சி என்பது சரி. சரிங்களா? கேள்வி 3 கூற்று காரண வடிவில் இருக்கு. இதுல பாருங்க, வினா எழுத்து அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். வினா எழுத்து அப்படின்னா ஏ ஏ ஆ யா இது எல்லாமே ஒரு 5 வினா எழுத்துக்கள் இருக்கும். இந்த 5 வினா எழுத்துக்களை இந்த ஏது யாது இந்த வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சுட்டு சொற்களா வராது. சுட்டு எழுத்து அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன தெரியும், அ இ உ இது 3மே சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சுட்டெழுத்துக்கள்னா ஒரு பொருளை இல்ல ஒரு இடத்தை சுட்டி காட்டுறதுக்காக சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி வினா எழுத்துக்கள் அப்படின்னா ஏது யாது ஆ அப்படிங்கிற வார்த்தை வரும். அவனா அப்படின்னு சொல்லுவோம்ல, சோ அவனோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆ ஏ ஓ நெடில் ஏ வரும். சோ இந்த மாதிரி 5 எழுத்துக்களை வினா எழுத்துக்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா ஏது யாது அப்படிங்கிற வார்த்தைகளை வினா எழுத்துன்னு சொல்றதுக்கு பதிலா சுட்டு எழுத்து அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சோ கூற்று தவறு. அதற்கு பிறகு காரணத்தை பாருங்க, ஏ யா என்ற சுட்டெழுத்தை அடிப்படையாக கொண்டு சொற்கள் அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுல இதுவுமே சுட்டெழுத்து அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்களே தவிர வினா எழுத்துன்னு அவங்க குறிப்பிடவே இல்லை. சோ கூற்று காரணம் இரண்டுமே தவறு. அடுத்த கேள்வி பொறுத்துக. இதுல பாருங்க, ஒருமைப்பன்மை அழிந்து தேர்ந்தெடுக்கும். ஆக்சுவலா நம்ம என்னன்னு சொன்னோம், ஒரு ஒருமைப்பன்மையில படிச்சிருப்பீங்க. அது, அன்று, அல்ல இதெல்லாமே பன்மைக்கு வரக்கூடிய விதிகள். இதுல பாருங்க ஆப்ஷன் ஏல பாருங்க, அது நாய் அப்படின்னு இருக்கு. நாய் அப்படிங்கிறது உயர்திணையில வராது, அது ஒரு அக்ரிணை. ஏன்னா மனிதர்களை தவிர்த்து இருக்கக்கூடிய அனைத்துமே அக்ரிணைக்கு தான் வருமே தவிர உயர்திணைனா மனிதர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. சோ நாய் அப்படிங்கிறது அக்ரிணை. இந்த நாயை ஒருமையில தான் சொல்லியிருக்காங்க, அது நாய் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அப்போ இது அக்ரிணை ஒருமையில சேர்ந்துதான் வரும். அடுத்தது பாருங்க, ஆமா, சோ அவர் அவர்கள் அப்படின்னு ஆப்ஷன் பில இருக்கு. அவர் அவர்கள் அப்படிங்கிறது ஒரு மனிதர்கள் குறிக்கக்கூடிய வார்த்தை. சோ அது உயர்திணையில வரும். அப்போ அவர்கள் அப்படிங்கிறது உயர்திணை பன்மையில தான் வரும், ஒருமையில வராது. அப்போ ஆப்ஷன் 4ல பாருங்க உயர்திணை பன்மையில இருக்கு. 3வது அவை நாய்கள் இருக்கு. அவை அப்படிங்கிறது பன்மையை குறிக்கக்கூடியது, நாய்கள் அப்படிங்கிறது அக்ரிணையை குறிக்கக்கூடியது. அப்போ அக்ரிணை பன்மையில வரும்.
அப்புறம் தங்கை அப்படிங்கிறது ஒரு உயர்திணையில வரும். ஸோ உயர்திணை தங்கை அப்படிங்கிறது ஒரே ஒரு தங்கை, அவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் இருக்காங்க. அப்போ அது ஒருமையில வரும். உயர்திணை பெண்பால் ஒருமை அப்படின்னு பில இந்த ஆப்ஷன் 2ல சேரும். ஸோ 3, 4, 1, 2 ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். கேள்வி 5. உவே சாமிநாதரின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னா என் சரிதம் அப்படிங்கிறது தான் உவே சாமிநாதருடைய இது. இந்த என் சரிதம் வந்துட்டு உவே சாமிநாதர் ஆனந்த விகடன் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, ஒரு நியூஸ் பேப்பர் கூட அந்த ஒரு நூலா வரும் சின்னதா. அந்த ஆனந்த விகடன்ல இந்த என் சரிதம் அப்படிங்கிற இவருடைய வாழ்க்கை வரலாற்று நூலை தொடர்ச்சியா வெளியிட்டார். சரிங்களா? சோ உவே சாமிநாதன் வந்து ஆப்ஷன் சி என் சரிதம் என்பது சரி. கேள்வி 6. பெருஞ்சித்திரனாரால் நடத்தப்படாத இதழை தேர்வு செய்க அப்படின்னு இருக்கு. இதுல நம்ம ஸ்கூல் புக்லயே பாத்தீங்கன்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் இது எல்லாமே பெருஞ்சித்திரனாருடைய இதழ்கள் தான். இதுல ஒன்னே ஒண்ணு தேசபக்தன் அப்படின்னு சொல்லி மாத்தி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நடத்தப்படாத இதழ் என்னன்னு கேட்டிருக்காங்க. தேசபக்தன் தான் இருக்கு. ஆக்சுவலா தேசபக்தன் வந்து வாவேசு அப்படி அவருடைய ஒரு இதழா தான் இருந்தது. பெருஞ்சித்திரனாருக்கு தேசபக்தனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. சரிங்களா? சோ கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. கனலி என்ற சொல்லை குறிக்காத சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப ஆக்சுவலா கனலி அப்படின்னு என்னன்னு சொல்லுவோம்? கனல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நெருப்பு, ஒரு சூடு, அதைத்தானே கனலி, அதையா கனலி அப்படின்னு சொல்லலாம், கனல் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் ஏல பாருங்க சூரியன் அப்படின்னு இருக்கு. கனலி அப்படின்னா சூரியன் அப்படின்னு சொல்லலாம், நெருப்பு அப்படின்னு சொல்லலாம். கனலிக்கு பன்றி அப்படின்னு 3வதா இன்னொரு பெயரும் உண்டு. சோ இதுல பாருங்க கரும்பு ஒண்ணுதான் பொருந்தாத சொல். அப்போ கனலி அப்படிங்கிற வார்த்தைக்கும் கரும்புக்கும் சம்பந்தம் இல்ல. கனலி என்ற சொல்லை குறிக்காத சொல் எது அப்படின்னா கரும்பு என்பதே சரி. சரிங்களா? அடுத்த கேள்வி. போன குரூப் 4ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேசேஜை கொடுத்துட்டு அந்த பேசேஜ்ல இருந்து ஒரு 4 கேள்வியோ 5 கேள்வியோ கேட்பாங்க. இது வந்து நடைமுறையில இருந்தது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. இது 2018, 2017 ரேஞ்சில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பேசேஜ் கொடுத்துட்டு அந்த பேசேஜ்ல இருந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. ரெகுலரா இங்கிலீஷ், அதாவது ஜெனரல் இங்கிலீஷ் எடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு காமனாவே வந்துட்டு இருக்கும். ஆனா தமிழ்ல வந்து நடுவில் ஒரு 3-4 வருஷமா அந்த பேசேஜ் கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்கறத நிறுத்திட்டாங்க. ஆனா இப்போ இந்த குரூப் 4ல இருந்து மறுபடியும் அந்த பேசேஜை கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்கற இந்த நடைமுறை மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல பாருங்க 8வது கேள்வி பாருங்க. உள்ள தேவைகளுக்கு நம் முன் இருப்பவை எவை அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அது கீழே வந்து இளமையாக இருக்க உதவும் கலை எது அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி ஒரு 5 கேள்வியை கொடுத்துருவாங்க. இந்த 5 கேள்விக்கு மேல கீழே வாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, ஒரு பேசேஜா கொடுத்துருவாங்க. அந்த பேசேஜ்ல இந்த பேசேஜுக்குள்ள இருந்து மட்டும் ஒரு 5 to 6 கேள்வி வரும். அந்த 5 கேள்விகளை இதை நம்ம ஃபுல்லா படிச்சு பார்த்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆன்சர் பண்றதுதான் இந்த பேசேஜ் டைப் கொஸ்டின். இதுல பாத்தீங்கன்னா நேற்றை போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை என்கிற நியதியை அறிந்து நாளும் கற்கிற கட்டாயம் வருகிற பொழுது நாம் மீளவும் இளையோராகி அகத்தேவைகளுக்கான அறம்சார் நூல்களும் நம் முன் பக்கங்களாய் விரிந்து கிடக்கின்றன. மனிதன் 2 கால்களை ஊன்றி நடக்க பழகியதிலிருந்து பெற்ற வளர்ச்சிக்கு இன்னும் முடிவில்லை. நடை ஒன்றுதான் நம் உடல் நலம் பேணும் பயிற்சிகளில் முதன்மையான ஒன்று என்று மருத்துவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அது புறநடை. அதுபோல இளமையில் கற்கத் தொடங்கிய அகநடை பயிற்சி காலம் முழுவதும் தொடர வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இளமையில் கற்றல் என்பது இளமையாகவே இருக்க உதவும் கலையாக கல்வி மலர்கிறது என்பதை உணர்த்துகிறது. சோ இந்த மாதிரி ஒரு பேசேஜ் ஒரு 6 to ஒரு 7 வரியில மட்டும்தான் இருக்கும். அதுல இருந்து அதை நம்ம நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு கீழே கொடுக்கக்கூடிய அடுத்த 4 to 5 கேள்விகளாகட்டும் எப்படி கேட்டிருந்தாலும் அதுக்கு நாம பதில் சொல்லிக்கலாம். சோ அடுத்த இந்த கேள்வியை நெட்டு பாருங்க. உள்ள தேவைகளுக்கு நம் முன் இருப்பவை எவை அப்படின்னு சொல்லி அறநூல்களை தான் இந்த பேசேஜ்ல கொடுத்திருந்தாங்க. ஆப்ஷன் சி என்பது சரி. அடுத்தது இளமையாக இருக்க உதவும் கலை எது அப்படின்றாங்க. கல்வி அப்படிங்கிறதா சரியா இருந்தது. ஸோ கல்வியை கற்றோமே ஆனா எப்பவுமே இளமையாகவே இருப்போம், அது இளமையாக இருக்கு, அது ஒரு கலையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கல்விக்கு என்னைக்குமே வயது இல்லை. அது எத்தனை காலமானாலும் கல்வியானது நம் மரணம் வரை நிலைத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்குதான் அதை தான் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா 10வது கேள்வி. மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சிகளில் முதன்மையானது எது அப்படின்னா புறநடை பயிற்சி. புறநடை மீன்ஸ் வெளியே வாக்கிங் போறத சொல்லுவாங்க. அன்னைக்கு நல்லா டெய்லி காலம்புற எழுந்து வாக்கிங் போறது நம்ம உடலுக்காகட்டும் மனதுக்காகட்டும் ஒரு நல்ல புத்துணர்ச்சியா இருக்கும். ஸோ அன்னைக்கு நாள் வந்து கொஞ்சம் நல்ல பிரிஸ்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னைக்குமே நான் ரெகுலரா இந்த வாக்கிங் போறது ஒரு நல்ல பயிற்சி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ புறநடை பயிற்சி அப்படிங்கிறது இந்த வாக்கிங் போறதா சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 11வது கேள்வி பாருங்க.
வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்ற வேண்டிய ஒன்று என்பது அகநடை பயிற்சி. அதாவது நம்ம மனதையும் தூய்மையா வைத்திருக்கணும், மனதுக்கு கல்வி ரொம்ப முக்கியமானது, அதையும் நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறதான் அகநடை பயிற்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது, கற்க வேண்டிய அவசியம் வருகின்ற போது நாம் எவ்வாறு மாறுகிறோம் அப்படின்னா இளமையாகவே மாறுகிறோம். ஸோ கற்க கற்க நம்மளது வயதானது ஏறாம ஒரு இளமையான தோற்றத்தை அளிக்கக்கூடிய அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது உடலுக்கும் பொருந்தும், மனதுக்கும் பொருந்தும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தாங்க ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அந்த பேசேஜ்ல இருந்து 4 முதல் 5 கேள்வி கண்டிப்பா இருக்கும். தமிழ் நல்லா அந்த ஒரு 6 வரிகள் தான் இருக்கும். அதை நல்லா படிச்சிட்டோம். ஆனா ஒரு 6 கொஸ்டின் நம்மளுக்கு இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தாங்க. ஒரு கொஸ்டின் தப்பா போயிடுச்சு அப்படின்னா 200ல இருந்து 300 பேர் பின்தங்கிடுவீங்க. ஸோ ஒவ்வொரு கேள்வியும் நம்ம அப்ளை பண்ணும் பொழுது ஒரு கொஞ்சம் நல்லா படிச்சு பார்த்துட்டு அதுக்கு ஆப்ஷன்லாம் எலிமினேட் பண்ண தெரிஞ்சுட்டு அதுக்கு பிறகு கொஸ்டினை போட்டுருவோம். சரிங்களா? சோ அடுத்த கேள்வி, மீதூன் விரும்பேல் என்ற ஆத்திச்சூடிக்கு தொடர்புடைய பழமொழியை கண்டறிக அப்படின்னு இருக்கு. இதுல பாருங்க, ஆத்திச்சூடியில மீதூன் விரும்பேல் அப்படின்னா மீ ஊன் விரும்பேல் அப்படின்னு சொல்லலாம். மீன்னா அதிகமான, மிகுதியாக அப்படின்னு சொல்லலாம். ஊன் அப்படின்னா உணவு அப்படின்னு சொல்லுவோம். இதுல மீதூன் விரும்பேல் அப்படின்னா அதிகமா உணவு உண்டா அது உடலுக்கு தீங்கானது, சரியான அளவில் உணவு இருக்கணும், அதுதான் உடலுக்கு ரொம்ப நன்மையானது அப்படின்னு சொல்லி ஆத்திச்சூடியில் சொல்லியிருப்பாங்க. மீதூன் விரும்பேல் அப்படின்னா நொறுங்க தின்றால் 100 வயது அப்படிங்கிறது மட்டும்தான். இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த மீதூன் விரும்பேல் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு பொருத்தமானதாக அமையும். ஸோ மீதி 4 ஆப்ஷனையும் பாருங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லும் ஆகட்டும், நீரெடுத்து நீர் விலகாது, உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைக்கு, இந்த மீதூன் விரும்பேல் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு பொருத்தமானதா அமையாது. ஸோ நொறுங்க தின்றால் 100 வயது என்பதே சரி. அடுத்த கேள்வி 14, புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் என்பது என்னும் அறிவிப்பு எந்த துறையை சார்ந்தது என்று கண்டறிக. இது பாருங்க, புவியியல்னா என்னன்னு சொல்லுவோம், ஜியோகிராபிக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சுரங்க ஆணையர் அப்படின்னா அந்த சுரங்கம் பத்தின படிப்பு. ஸோ இது நார்மலா சுரங்கத்துல என்ன தோண்டி எடுப்பாங்க, இயற்கை வளங்களை தான் தேடி எடுப்பாங்க. ஒரு சுரங்கம் ஒரு இடத்துல அமைக்கிறாங்க அப்படின்னா அந்த கோலார் தங்கவயல் சுரங்கமாகட்டும், நம்ம நிலக்கரி நெய்வேலி நிலக்கரி ஆகட்டும், இது எல்லாமே ஒரு சுரங்க அமைப்பு வேலைகள் தான். இதுல பாருங்க, எல்லாமே இயற்கை வளங்கள் தான். அந்த இயற்கை வளங்களை சுரங்கம்னாவே இயற்கை வளங்களை தேடி எடுக்கிறது தான் வேலை. ஸோ சுரங்க அமைப்பு எதனால இருக்கும், அது யார் செய்வாங்க அப்படின்னா இந்த இயற்கை வளங்களை தேடி எடுக்கிறவங்க, இயற்கை வளங்கள் துறை தான் அதை முதன்மையா செய்யும். ஸோ அப்போ இந்த கேள்வி எது சார்ந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆப்ஷன் ஏ பார்த்தோம்னா இயற்கை வளங்கள்னு அவங்களே டைரக்டாவே மென்ஷன் பண்ணிருக்கும் பொழுது இயற்கை வளங்கள் துறை தான் இந்த சுரங்க வேலைகளை செய்யும். ஸோ இந்த அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் என்னும் அறிவிப்பு இயற்கை வளங்கள் துறையை சார்ந்தது அப்படின்னு ஆப்ஷன் ஏ என்பது சரி. கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க, சரியான தொடரை கண்டறிக. இதுல பாருங்க, இதுவும் ஒருமைப்பன்மையில் வரும். அது இல்லாத இதுல ஆப்ஷன் ஏ பாருங்க, கிளைகள் முறிந்து விழுந்தது அப்படின்னு இருக்கு. இதுல ஒருமைப்பன்மையில எப்பயுமே தொடக்கக்கூடிய பகுதியானது பன்மையில இருந்துச்சுன்னா அது முடியக்கூடிய விகுதியும் பன்மையில தான் முடியணும். மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா முடியக்கூடிய விகுதியானது விழுந்தன அப்படின்னு தான் வரணுமே தவிர விழுந்தது அப்படின்னு வரக்கூடாது. தூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எழுத்தானது ஒருமைக்கு மட்டும்தான் வரும். அப்போ பன்மைக்கு கிளைகள் விழுந்தது அப்படின்னு சொன்னது தவறு. இதே கிளை முறிந்து விழுந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனா கிளைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது பன்மையை குறிக்கக்கூடியது. பன்மை மீன்ஸ் புளூரல். ஸோ பன்மையை குறிக்கக்கூடியதான் அமைஞ்சதுனால சோ கிளைகள் முறிந்து விழுந்தது அப்படின்னு சொல்லக்கூடாது, கிளை முறிந்து விழுந்தது அப்படிதான் சொல்லணும். அடுத்தது பாருங்க, மரம் வேகமாக வளர்ந்தன அப்படின்னு இருக்கு. இப்போ வளர்ந்தன அப்படின்னா மரங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ மரம் வேகமாக வளர்ந்தது அப்படின்னு சொன்னா சரியா இருந்திருக்குமே தவிர மரம் வேகமாக வளர்ந்தன அப்படின்னு சொல்லக்கூடாது. வளர்ந்தன மீன்ஸ் அதுவும் ப்ளூரல், அது பன்மையை குறிக்கக்கூடியது. அப்போ இங்க மரங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த வளர்ந்தன அப்படிங்கிறது சரியா வந்திருக்கும். மரம்னு ஒருமையில கொடுத்ததுனால வளர்ந்தது அப்படின்னு கொடுக்காம வளர்ந்தனன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இதுவும் ஆப்ஷன் தப்பு. மூணாவது பாருங்க, குரங்குகள் அப்படின்னு சொல்லி குரங்குன்னு மட்டும் கொடுக்கல, அந்த பக்கத்துல இந்த கல்வி விதியை சேர்த்து கொடுத்துட்டாங்க. குரங்குகள் அப்படின்னு சொன்னா தாவியது அப்படின்னு வரக்கூடாது, தாவின அப்படின்னு கரெக்டாவே கொடுத்துருக்காங்க. இதே குரங்கு மரத்திற்கு மரம் தாவியதுன்னு கொடுத்திருந்தாலும் சரி, குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின என்பதும் சரி. சரிங்களா? குரங்குன்னு கொடுத்திருந்தா தாவியதுன்னு கொடுத்திருக்கணும், குரங்குகள்னு கொடுத்திருந்தா தாவின என்பது இந்த ஆப்ஷன் அப்படி சரியா இருக்கு.
அடுத்தது பாருங்க, யானைகள் குட்டிகளுடன் சென்றது. இதுல யானைகள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, கல்விகிதி வந்துட்டாவே அது பன்மைன்னு தெரியும். அப்போ யானைகள் குட்டிகளுடன் சென்றதுன்னு கொடுத்திருந்தா பரவாயில்ல, யானை குட்டிகளுடன் சென்றதுன்னு கொடுத்திருந்தா பரவாயில்ல. இதை யானைகள் அப்படின்னு சொன்னதுனால சென்றன அப்படிதான் இங்க முடியணும் விகுதி. சரிங்களா? சோ 4 ஆப்ஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது எந்த ஒரு ஆப்ஷன் வந்து பகுதி வந்து பன்மையில ஆரம்பிச்சு விகுதியும் பன்மையில முடியுதோ அதுதான் சரியா இருந்திருக்கும். அப்போ ஆப்ஷன் சி, குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின என்பதே சரி. 16வது கேள்வி, பொருத்தமான காலத்தை சுட்டுக. கோவலன் மதுரை மாநகருக்குள் செல்கிறான். இத பாருங்க, கிறு கின்று ஆனின்று இது சொல்லுவோம் இல்லைங்களா, கிறு கின்று ஆனின்று அப்படின்றது செல்கிறான், செல்கின்றான், சென்றான், செல்வான், இதெல்லாம் பாருங்க, இந்த வார்த்தையெல்லாம் பாருங்க, ஒரே ஒரு வேர் சொல்லாகட்டும், அந்த வேர் சொல்லுல இருந்து எப்படி வேணா நம்ம காலத்தை பிரிச்சு எழுதலாம். சரிங்களா? செல்கின்றான்னு சொல்லலாம், செல்வான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், அப்புறம் ஆல்ரெடி சென்றான் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு வார்த்தையாகட்டும் 3 காலத்தையும் உணர்த்தக்கூடியதாக அமையும் அப்படிங்கிறது தான் கிறுகின்று ஆனின்று அப்படிங்கிற விதியை வச்சே சொல்லலாம். இதுல வந்துட்டு பாருங்க, செல்கிறான் அப்படிங்கிறது நிகழ்காலத்தை தான் குறிக்கும். இதே சென்றான் அப்படின்னா அது இறந்த காலத்தை குறிக்கும். செல்வான் அப்படின்னு சொன்னோம்னா அது எதிர்காலத்தை குறிக்கும். இந்த மாதிரி 3 காலத்தையும் உணர்த்தக்கூடியதா வரும். சோ கிறுகின்று ஆனின்று அப்படிங்கிற வார்த்தைகளை வச்சு நம்ம கவனிக்கும் பொழுது இந்த செல்கிறான் அப்படிங்கிறது நிகழ்காலத்தை தான் உணர்த்தும், இறந்த காலமோ எதிர்காலமோ குறிக்காது. சோ ஆப்ஷன் பி என்பது சரி. அடுத்தது, புல்வாய், நவ்வி, உழை ஆகியவற்றின் பெண்ணை குறிக்கும் சொல்லை கண்டறிக அப்படின்னு இருக்கு. இதுல வந்துட்டு ஸ்கூல் புக்கு சொல்லும் பொருளும் படிச்சு பார்த்துருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு வார்த்தையை பார்த்த உடனே நீங்க ஆப்ஷன் போட்டிருப்பீங்க. என்ன அப்படின்னா, இந்த புக்ல பாத்தீங்கன்னா, நம்ம புக்ல பாத்தீங்கன்னா நவ்வி அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. நவ்வி அப்படின்னா அது ஒரு மான் அப்படின்னு புக்ல போட்டிருப்பாங்க. நவ்வி அப்படின்னா மானை குறிக்கும். இதுல மானுக்கு நவ்வி மட்டும் கிடையாது, உழை அப்படின்னு சொல்லலாம், புல்வாய் அப்படின்னு சொல்லலாம். இந்த புல்வாய், நவ்வி, உழை இது 3மே பாத்தீங்கன்னா ஒரு ஆண்மானைத்தான் குறிக்கும். இந்த ஆண்மானுக்குடைய ஒரு இது பாத்தீங்கன்னா பெண்ணை குறிக்கும் சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது புல்வாய், நவ்வி, உழை இது 3மே ஆண்மானு குறிக்கும். அதுலயே பெண்ணை எப்படி குறிக்குவாங்க அப்படின்னா பிணை அப்படிங்கிறது தான் பெண்மையை குறிக்கும். சோ பிணை அப்படின்னா பெண்மான் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளும் உண்டு. சோ புல்வாய், நவ்வி, உழை இது 3ம் ஆண்மான், பிணை அப்படிங்கிறது பெண்மான். இதுல ஆப்ஷன் பில பாருங்க, நாகு அப்படின்னு இருக்கு, அழகு அப்படின்னு இருக்கு. ஆப்ஷன் டில பெட்டை அப்படின்னு இருக்கு. இதுல அழகு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெண் மயில் அப்படிங்கறத சொல்லுவோம். பெட்டை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சேவலுடைய பெண்ணுடைய சொல்லுவோம். கோழி அப்படிங்கறத சொல்லுவோம். சரிங்களா? சோ பிறகு இதுல ஆப்ஷன் பில இந்த நாகு அப்படிங்கிறது வந்து எருமையில, அந்த எருமை இருக்கு இல்லைங்களா, எருமை, எருது, அதனுடைய பெண் இனத்தை குறிக்கக்கூடியதுதான் இந்த நாகு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது, 18வது கேள்வி, உதகை. உதகை என்றாலே உதக மண்டலம் தான் சரியா வரும். ஒட்டகமண்ட் அப்படின்னு ஒரு பேர் உண்டு இங்கிலீஷ்ல. சோ உதகை என்ற மறு சொல்லின் ஊர் பேர் என்ன அப்படின்னா ஒட்டகமண்ட், அதாவது உதக மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, இந்த ஊத்துக்கோட்டை அதெல்லாம் தவறு. உதகை அப்படின்னா உதக மண்டலம். 19வது கேள்வி, மனிதன் மொழியின் வளர்ச்சி கண்டு அது எவ்வளவு அருமையான கருவி என்பதை உணர்ந்தான் அப்படின்னு. இதுல பிழை திருத்துக அப்படின்றது. இதுல என்ன தவறு அப்படின்னா அது, அஃது, இது, இஃது இந்த 4 வார்த்தைகளை வச்சுதான் நம்ம இந்த அஃது அப்படிங்கிற இந்த வார்த்தையில ஏதாவது தவறு இருக்கா அப்படிங்கறத நம்ம அவங்க கேட்டிருக்காங்க. இதுல ஏதாவது அது, அஃது இதுக்கான வேறுபாடு என்ன அப்படின்னா, அது என்ற சொல் ஒரு மெய்யெழுத்து தொடங்கக்கூடிய வார்த்தைக்கு முன்னாடி அமையும், அஃது என்ற சொல் உயிரெழுத்து தொடங்கக்கூடிய வார்த்தைக்கு முன்னாடிதான் அமையும். இப்ப பாருங்க, இங்க அது எவ்வளவு அப்படின்னு இருக்கா, இந்த எவ்வளவு அப்படிங்கிற வார்த்தையினுடைய முதல் எழுத்து என்ன, ஏ அப்படின்னு இருக்கு. இந்த ஏன்றது ஒரு உயிரெழுத்து. எந்த ஒரு வார்த்தை உயிரெழுத்துல தொடங்குதோ அதுக்கு முன்னாடி அது அப்படின்னு வரக்கூடாது, அஃது அப்படின்னு இப்படிதான் வரணும். சரிங்களா? எந்த ஒரு வார்த்தைக்கு முன்னாடி எந்த ஒரு வார்த்தை வந்து உயிரெழுத்துல தொடங்குதோ அதுக்கு முன்னாடி அஃது வரணும். எந்த ஒரு வார்த்தை உயிரெழுத்துல தொடங்குதோ அதுக்கு முன்னாடி இஃது அப்படிங்கிறது தான் வரணும். சரிங்களா? அது, இது அப்படிங்கிறது மெய்யெழுத்து தொடங்கக்கூடிய எழுத்துக்கு முன்னாடிதான் வரணும். சரிங்களா? உயிர்மை எழுத்து எங்க தொடங்குதோ அதுக்கு முன்னாடிதான் அது, இது போன்ற வார்த்தைகள் வரும். அஃது, இஃதுங்கிறது உயிரெழுத்து தொடங்கக்கூடிய வார்த்தைகளுக்கு முன்னாடி வரும். சரிங்களா? சோ ஆப்ஷன் பில இந்த அஃதுங்கிறது தான் அடுத்த வர இருக்கு. 20வது கேள்வி,
இது பாருங்க, இதுல நிறைய பேரு கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா டக்குன்னு ஆன்சர் போட்டிருப்பீங்க. பார்த்துட்டு 4 ஆப்ஷனுமே பார்த்துருப்பீங்க. 4 ஆப்ஷனுமே அதுக்கு பொருத்தம் இல்லாத மாதிரி கூட தமிழ்ல எப்பயுமே இந்த ஒரு கேள்வி கொடுப்பாங்க. அதுல 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு 4 ஆப்ஷனுமே அதுக்கு பொருத்தம் இல்லாத மாதிரியே இருக்கே அப்படின்னு நம்மள நல்லா யோசிக்க வச்சிருவாங்க. சோ அதுல ஒண்ணுதான் இதுவும். இவனுக்கு வீடு 1 டேஷ் இருக்கிறது, டேஷ் 2 இருக்கிறது அப்படின்றதுதான் கேள்வியே. இதுல 4 ஆப்ஷன் வச்சு அப்ளை பண்ணி பாருங்களேன். இவனுக்கு வீடு 1 மட்டும் 2 இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இவனுக்கு வீடு 1 மற்றும் 2 இருக்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். இவனுக்கு வீடு 1 இல்லை 2 இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இவனுக்கு வீடு 1 அல்லது 2 இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இதுல பாருங்க, இந்த அல்லதுங்கிற வார்த்தை இதுல அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா மேட்ச் ஆகும். இவனுக்கு வீடு 1 அல்லது 2 இருக்கிறது, ஒரு டவுட்ஃபுல்லா அவன் பேசுறான், அதை வச்சே நம்ம மீன் பண்ணலாம். சரிங்களா? சோ இவனுக்கு வீடு 1 அல்லது 2 இருக்கிறது, அல்லது அப்படிங்கிறது மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். சோ ஆப்ஷன் சி என்பது சரி. அடுத்த கேள்வி, எதிர்ச்சொற்களை பொறுத்துக. இதுல அணுகு அப்படின்னு இருக்கு ஆப்ஷன் ஏல. அணுகு அப்படின்னா இறந்து செல்வது. ஒருத்தங்களை தேடி நாம அணுகி போறோம்ல, அதைத்தான் அணுகு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அணுகு என்பதன் எதிர்ச்சொல் என்ன? விலகு. ஒருத்தங்களை தேடி போறத அணுகுன்னு சொல்றோம். அவங்க கிட்ட இருந்து ஆப்போசிட்ல விலகி வர்றதான் அணுகு அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல்லா நம்ம எடுத்துக்குவோம். சோ அணுகு அப்படின்னா விலகு அப்படின்னு சொல்லுவோம். ஐயம் அப்படின்னா டவுட், அதாவது சந்தேகம், அதைத்தான் ஐயம்னு சொல்லுவோம். அப்போ ஐயத்துக்கான எதிர்ச்சொல் என்னவா இருக்கும்? தெளிவு அப்படின்னு தான் சொல்லுவோம். 3வது ஊக்கம். ஊக்கத்துக்கான எதிர்ச்சொல் என்னவா இருக்கும்? சோர்வு. உண்மைக்கான எதிர்ச்சொல் பொய்மை. சோ 4, 1, 2, 3 ஆப்ஷன் ஏ என்பது சரி. அடுத்தது, எதிர்ச்சொல்லை கண்டறிக. இதுல எந்தை அப்படின்னு இருக்கு. எந்தை அப்படின்னா என் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். என் தந்தை அப்படிங்கறதுதான் எந்தை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான ஆப்போசிட் வார்த்தை என்னவா இருக்கும்? என் தந்தை அப்படிங்கிறது உன் தந்தை அப்படின்னு சொல்லலாம். உன் தந்தை அப்படிங்கிறது தான் நுந்தை அப்படின்னு சொல்லுவோம். சோ எந்தை நுந்தை என்பது எதிர்ச்சொல்லா வரும். 22 ஆப்ஷன் ஏ நுந்தை என்பது சரி. அடுத்தது, பிழையான தொடரை கண்டறிக. இதுல என்ன பிழை இருக்கும் அப்படின்னா, இதுல பாருங்க, போர்க்களத்தில் வீரர்கள் களத்தில் நீர் அருந்தினர் அப்படின்னு இருக்கு. அரசாணையை கண்டதும் ஆணைகள் காட்டிற்குள் விடப்பட்டன. ஆணைகள் அப்படிங்கிறதும் யானைகள் அப்படிங்கிறதும் ஒண்ணுதான். யானைக்கு ஆணை அப்படின்னு இன்னொரு பெயரும் உண்டுங்க. சோ கடி அப்படின்னு சொல்லுவோம், பிடி அப்படின்னு பெண் ஆணை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஆணைகள் ஆணை அப்படின்னு சொல்லலாம். யானைக்கு நிறைய வகையான பேர் உண்டு, அதுல ஆணை அப்படின்றதும் கரெக்ட் தான். சோ அடுத்தது பாருங்க, குறைவில்லாமல் உண்ட நாய் குறைத்தது அப்படின்னு இருக்கு. அதுவும் சரிதான். இதுல பாருங்க, பெருமழையை கண்டதும் மக்கள் மலைத்து போய்விட்டனர் அப்படின்னு இருக்கு. இதுல இந்த இந்த லை ஆனது இங்க வந்திருக்கணும், இந்த லை இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். பெருமழையை கண்டதும் மக்கள் மலைத்து போய்விட்டனர் அப்படின்னு தான் வந்திருக்கணும். இது தவறா கொடுத்துருக்கு. சோ ஆப்ஷன் டி பெருமழையை கண்டதும் மக்கள் மலைத்து போய்விட்டனர் அப்படின்றதே சரி. கேள்வி 24, ஈவில் டூயர். ஈவில்னா அதை நல்லா பிரிச்சு, ஒரு இங்கிலீஷ் வார்த்தை நம்மளுக்கு சரியா புரியல அப்படின்னா அந்த வார்த்தையை நம்ம பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா, பிரிச்சு பார்க்கும் பொழுது கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியா அந்த ஆன்சர் புலப்படுற மாதிரி இருக்கும். இதுல ஈவில் டூயர் அப்படிங்கிறத நம்மள பிரிச்சு பாருங்களேன். ஈவில்னு பிரிக்கலாம், அதுக்கப்புறம் டூயர் அப்படின்னு பிரிக்கலாம், இல்லைன்னா டூ அப்படின்னு பிரிக்கலாம். ஈவில் டூயர் அப்படின்னு பிரிக்கலாம். இதுல பாருங்க, ஈவில் அப்படின்னாவே என்ன, ஒரு கெடுதலான ஒரு கெடுக்கிற விஷயம் தானே. ஈவில்னா பேய், அந்த மாதிரி மனசுள்ளவங்க, அவங்களதான் ஈவில் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்ப ஈவில் அப்படிங்கும் பொழுது ஈவில் டூயர்னா நம்மளுக்கு கெடுதல் சேரவரதான். நம்ம அது டக்குன்னு அதை பிரிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியா ஆன்சர் புரியுது இல்ல. சோ அப்ப கெடுப்பவர் என்பதே சரி. சரிங்களா? சோ அடுத்த கேள்வி பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை அறிந்தெழுதுக. இதுல பாருங்க, ஆம்னிசைன்ட் அப்படின்னு இருக்கு. சோ ஆம்னிசைன்ட் அப்படின்னா அந்த வார்த்தையை 2ஆ பிரிச்சு பாருங்களேன். ஆம்னி அப்படின்னு பிரிக்கலாம், இல்லைன்னா சைன்ட் அப்படின்னு இன்னொன்னா பிரிக்கலாம். இதுல ஆம்னி அப்படிங்கிறது தமிழ் புக்ல, நம்ம புக்ல இல்ல, ஆனா கலைச்சொல் வேட்டையில இந்த வார்த்தை இருந்திருக்கும், ஆம்னிசைன்ட் அப்படிங்கிறது. இதுல ஆம்னி அப்படிங்கிறது எல்லாம் தெரிந்த அப்படின்னு, எல்லாம் அறிந்த அப்படின்னு சொல்லுவோம். ஆம்னிசைன்ட் அப்படின்னா எல்லாம் அறிந்த நிலை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்க, சோ ஒரு சில
இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை உங்களுக்கு புரியல அப்படின்னா 4 ஆப்ஷனை கம்பேர் பண்ணி பார்த்து 4 ஆப்ஷன்ல எது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியுதோ அந்த மாதிரி ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணோம்னா ஓரளவுக்கு ஒரு 75% அது சரியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இதுல பாருங்களேன், திடுக்கிட்ட நிலைன்னு இருக்கு, குழப்ப நிலை அப்படின்னு இருக்கு, எதுவும் அறியாத நிலை அப்படின்னு எல்லாமே 3மே எதிர்மறையான வார்த்தைகள். மீதி இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் மட்டும்தான் நேர்மறையா ஒரு நல்ல விஷயமா அமைஞ்சிருக்கு. சரிங்களா? இதுல ஆம்னி சைன்ட் அப்படிங்கிறது ஒரு அந்த ஆம்னி அப்படிங்கிற ஒரு கார் கூட இருக்கு, அது கூட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு ஒரு ஆம்னி சைன்ட் அப்படிங்கிறது அந்த காரெல்லாம் இருக்கட்டும் பாருங்களேன், அதுக்கு ஆம்னின்னு எப்படி பேர் வச்சிருப்பாங்க? ஏதாவது இந்த மாதிரி எதிர்மறையா பொருள் இருக்கிறதுனால வச்சிருப்பாங்களா? கிடையாது இல்ல, ஒரு நல்ல பேரா தான் இருந்திருக்கும், அதனாலதான் அதுக்கு ஆம்னின்னு பேர் வச்சிருப்பாங்க. சோ அதை வச்சே நம்ம போட்டுக்கலாம். எல்லாம் அறிந்த நிலை. இந்த 4 ஆப்ஷன் கம்பேர் பண்ணும் பொழுதே பாருங்க, 3 ஆப்ஷன் வந்து எதிர்மறையா இருக்கும், ஒரு ஆப்ஷன் மட்டும் நேர்மறையா டைரக்டா ஒரு நல்ல வார்த்தையா இருக்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ஒண்ணுமே அந்த கொஸ்டின் தெரியல அப்படின்னாலும் ஓரளவுக்கு சரியா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரிங்களா? அடுத்த 26வது கேள்வி, மறு ஆய்வு. மறு ஆய்வு மனு என்பதை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைப்பர் அப்படின்னு இருக்கு. இதுல பாருங்க, இந்த மறு ஆய்வு, இந்த மனுங்கிறத கூட விட்டுருங்க. இந்த மறு ஆய்வு அப்படிங்கிறது என்ன? இந்த ரிவ்யூ பண்றதுதான் மறு ஆய்வு அப்படின்னு சொல்லுவோம். ரிவிஷன் பண்றத மறு ஆய்வுன்னு சொல்ல முடியாதுல்ல. இந்த ஹேபியஸ் கார்பஸ் இதெல்லாம் ஆட்கொணர்வு மனு இது வராது. ரிட் பெட்டிஷன் அப்படிங்கிறது அதுக்கும் கிடையாது. இந்த ரிவ்யூ அப்படிங்கிறது இந்த வார்த்தையை வச்சே நம்ம இந்த வார்த்தை மறு ஆய்வுங்கிற வார்த்தைக்கு ஈஸியா நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். மறு ஆய்வு அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம பண்றோம். இப்போ ஒன்றும் இல்லை, ரிவ்யூ ஒரு ஒரு படமெல்லாம் வந்த பிறகு சின்ன சின்ன இந்த யூடியூப் சேனல்ல என்ன பண்ணுவாங்க, இந்த மறு ஆய்வு அது ஒரு ரிவ்யூவா எடுத்து பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த படத்தின் ஆய்வு அதை எப்படி இருக்கு இல்லை அப்படிங்கிற சொல்லுவோம்ல, அதுதான் ஒரு ஆய்வு, மறு ஆய்வு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிவ்யூ அப்படிங்கிறதே நம்ம இந்த டக்குன்னு இதை பார்த்துக்கலாம். மறு ஆய்வு அப்படின்னா ரிவ்யூ, மனு அப்படின்னா பெட்டிஷன். ரிவ்யூ பெட்டிஷன் ஆப்ஷன் சி என்பதுதான் சரி. சரிங்களா? ஒரு வார்த்தை புரியல அப்படின்னா 4 ஆப்ஷனையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எந்த ஆப்ஷன் கொஞ்சம் அதுக்கு ரிலேட்டபிளா இருக்கோ அதை சூஸ் பண்ணோம் அப்படின்னாவே ஓரளவுக்கு ஒரு 80 கேள்வி போடுறீங்க அப்படின்னா அதுல ஒரு 6-7 கேள்வி இந்த மாதிரி கண்டிப்பா கிளியர் ஆகும். சரிங்களா? 27வது கேள்வி, போர்டு அரசினர் இவர்களிடமிருந்து வரும் முக்கிய கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு, விதிகள் மற்றும் விதிமுறைகள் அப்படின்னு இருக்கு. அரசினரிடமிருந்து வரும் முக்கியமான நேர்முக கடிதங்கள், கடித தொடர்புகள் இவற்றிற்கு தயக்கம் இல்லாமல் விடை அனுப்புவதை கவனிப்பதற்கு இது ஏற்பட்டது. இது இணைப்பு 16 எண் படிவத்தில் வைக்கப்பட வேண்டும். இதனை நேர்முக உதவியாளர் வைத்து வருவார். உடனுக்குடன் தயக்கம் இல்லாமல் இத்தகைய கடித குறிப்புகளுக்கும் நினைவூட்டுகளுக்கும் விடை சொல்வதை அப்படின்னு வந்திருக்கணும். கொஸ்டின் பேப்பர்ல இந்த இடத்துல கொஞ்சம் தப்பா கொடுத்திருந்தாங்க. விடை சொல்வதை அவர் நேர்முகமாக கவனித்து வருவார். மாவட்ட ஆட்சியர் தலைமையிடத்தில் இருக்கும் பொழுது அன்றாடம் அவருடைய பார்வைக்கு இது அனுப்பப்பட வேண்டும் அப்படிங்கிறதுதான் ஒரு பேசேஜ். இந்த பேசேஜை கொடுத்துட்டு கீழே ஒரு கொஸ்டின், மாவட்ட ஆட்சித்தலைவரின் அன்றாட பார்வைக்கு அனுப்ப வேண்டிய பதிவேட்டை கண்டறிய அப்படின்னு இருக்கு. மாவட்ட ஆட்சித்தலைவரின் அன்றாட பார்வைக்கு அனுப்ப வேண்டிய பதிவேடு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்டே இந்த முதல் லைன் இதுலயே கொடுத்துருப்பாங்க பாருங்க, நேர்முக கடிதங்கள், கடித குறிப்புகள் அப்படின்னு சொல்லி முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சே நம்ம ஆப்ஷன் போட்டுருக்கலாம். கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அன்றாட பார்வைக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்றது தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 28 பாருங்க, உயிரியலில் அபுலோமேனியா என்னும் ஆங்கில சொல்லிற்கு இணையான கலைச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அபுலோமேனியா அப்படின்னா ஓரளவுக்கு பயாலஜி புக்ல இந்த 11th புக்ல படிச்சவங்களுக்கு இந்த வார்த்தை தெரிஞ்சிருக்கும். அபுலோமேனியா அப்படிங்கிறது ஒரு விதமான, இந்த மேனியா அப்படிங்கிற இந்த வார்த்தையை வச்சே நீங்க ஆப்ஷன் ஈஸியா எடுத்திருக்கலாம். மேனியா அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு பயாலஜிக்கல் டிசார்டர், அந்த ஹியூமன் டிசார்டர், அந்த ஒரு மனநோயை குறிக்கக்கூடியது. ஸோ அபுலோமேனியா அப்படிங்கிறது ஒரு மனநோய் என்பதுதான் சரி. ஆப்ஷன் டி என்பதே சரி. இதுல மீதியெல்லாம் பாருங்க, மிகுதியான கட்டுப்பாடு, உண்ணி போன்ற இந்த படுகொலை இதெல்லாம் வராது. ஏன்னா மேனியா அப்படிங்கிற வார்த்தையை பார்த்த உடனே ஒரு பயாலஜி ஸ்டூடெண்டா இருந்தா டக்குன்னு அது ஒரு நோய் அப்படிங்கிற சம்பந்தப்பட்ட வார்த்தையும் தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் டியை போட்டிருப்பீங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, 29. இதுல பிழையற்ற அக்ரிணை பன்மை தொடரை கண்டறிய. சோ உயர்திணை அக்ரிணை அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். உயர்திணை அப்படின்னா 6 அறிவு உள்ள மனிதர்கள் எல்லாமே உயர்திணையில வருவாங்க. 6 அறிவு உள்ள மனிதர்களை தவிர்த்து இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி இந்த மாதிரி ஒரு பொருளாகட்டும் இல்ல விலங்குகள் ஆகட்டும், இது எல்லாமே வந்து அக்ரிணையில வரும். சோ அப்படி பார்க்கும் பொழுது உயர்திணை அக்ரிணை பன்மையை கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க, அவல் அல்லல் அப்படிங்கிறது அது உயர்திணையில வந்துரும். இதுல மரம், அன்று அப்படிங்கிறது
இதுல பாருங்க இந்த மரம் அன்றுங்கிறது ஒருமையா வந்துடும், அதனால அக்ரிணி ஒருமையாது. ஸோ ஆப்ஷன் சில பாருங்க அவை அல்ல அப்படின்னு இருக்கு. இந்த அவை அப்படிங்கிறது பன்மையில வரும், இதே அல்ல அப்படிங்கிறதும் பன்மை, ரெண்டுமே அக்ரிணிக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தை. அப்போ அவை அல்ல, ஆப்ஷன் சி என்பதே சரி. ஆப்ஷன் டில பாருங்க அவன் அல்ல அப்படின்னு இருக்கு, இது உயர்தி நிலை வரும், ஸோ அதுவும் தவறு. சரிங்களா? ஸோ 29வது கேள்விக்கு அவை அல்ல அப்படிங்கிறது தான் அக்ரிணி பன்மையா வரும், ஆப்ஷன் சி என்பதே சரி. அடுத்தது கேள்வி 30 பாருங்க, சரியான தொடரை தேர்வு செய்க. இதுவும் ஒருமை பன்மை தான். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியில சொன்ன மாதிரி எந்த ஒரு வார்த்தை வந்து கல் அப்படிங்கிற ஒரு பன்மை விகுதியை கொண்டு முடியுதோ அதே மாதிரி அந்த வார்த்தையினுடைய அந்த சென்டென்ஸினுடைய கடைசி விகுதியும் கல் அப்படிங்கிற ஒரு பன்மை விகுதியில தான் முடியும். ஸோ அப்போ மாடுகள் மேய்ந்தது அப்படின்னு வரக்கூடாது. இந்த மாடு அப்படின்னு கொடுத்துட்டா மாடு மேய்ந்ததுன்னு சொல்லலாம். இதே மாடுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது மாடுகள் மேய்ந்தன அப்படிதான் சொல்லணுமே தவிர இந்த தூ அப்படிங்கிறது வரக்கூடாது கடைசியா. அடுத்தது பறவை பறந்ததுன்னு சொல்லலாமே தவிர பறவைகள் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பறவைகள் அப்படின்னாவே அது ப்ளூரல், அதாவது பன்மையை குறிக்கக்கூடியது. அப்ப பறந்ததுங்கிற வார்த்தை ஒருமையை தான் குறிக்கும். அப்ப பறவைகள் பறந்தன அப்படின்னு சொல்லியிருக்கலாமே தவிர பறந்ததுன்னு தவறா கொடுத்துட்டாங்க, அப்ப இதுவும் தவறு. அடுத்தது மரம் வளர்ந்தன அப்படின்னு இருக்கு. இதே மரங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா வளர்ந்தன அப்படின்னு சொல்லலாம். இதே மரம் ஒருமையில கொடுத்துட்டாங்க, சிங்குலரா இருக்கு, ஒரே ஒரு மரம், அதை வளர்ந்தன அப்படின்னு சொல்லக்கூடாது, வளர்ந்தது அப்படிதான் சொல்லணும். ஸோ மரம் வளர்ந்தன என்பதும் தவறு. ஆப்ஷன் டில பாருங்க செடி கொடிகள் காட்டில் அசைந்தன. இத பாருங்க செடி கொடிகள் அப்படின்னு இருக்கு, அப்ப நிறைய செடி கொடிகள்னு அர்த்தம். அந்த நிறைய செடி கொடிகள் அப்படின்னா அசைந்தன அப்படிதான் கரெக்டா வந்திருக்கு. அசைந்தது அப்படின்னா செடி கொடி காட்டில் அசைந்தது அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஆனா செடி கொடிகள் அப்படின்னு சொல்லி இந்த கல் வார்த்தையை சேர்த்ததுனால இந்த இடத்துல நம்ம பன்மையை யூஸ் பண்ணோம் அப்படின்னா முடியக்கூடிய இந்த கடைசி விகுதியும் பன்மையா மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? சோ ஆப்ஷன் டி செடி கொடிகள் காட்டில் அசைந்தன என்பதே சரி. கொஸ்டின் நம்பர் 31 பாருங்க, பிழையற்ற தொடரை கண்டறிய. இதுல பிழையற்ற தொடரை கண்டறிய அப்படின்னா சரி, இது 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணு மட்டும் தான் சரியா இருக்கும், மீதி 3 தவறு அப்படின்னு தானே எடுத்துவோம். அப்படி பார்க்கும் பொழுது மகடு அப்படின்ன வார்த்தை என்ன? மகடு அப்படின்னா பெண் அப்படின்னு அர்த்தம். இதே ஆடு அப்படிங்கிறது மகடு, ஆடு அப்படிங்கிறது அது ஒரு ஆணை குறிக்கும். ஸோ அது அகடு அப்படின்னு சொல்லலாம், அடுவு அப்படின்னு சொல்லலாம். அடுவு அப்படிங்கிறது ஒரு ஆணை குறிக்கும். அப்ப வந்தால் அப்படின்னு சொல்லியிருக்க கூடாது, வந்தான் அப்படிதான் சொல்லியிருக்கணும், அது தவறு. ஸோ மகடு வந்தான் அப்படின்னு சொல்லியிருக்க கூடாது, வந்தால் அப்படிதான் சொல்லியிருக்கணும், அப்போ அதுவும் பி தவறு. ஆப்ஷன் சில பாருங்க மகடு வந்தால் அப்படிங்கிறது இது ஒண்ணுதான், பெண் வந்தால் அப்படின்னு சொல்லி சரியான ஒரு ஆப்ஷனா இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி என்பதே சரி. கேள்வி அடுத்த கேள்வி 32, வேர்க்குரு என்பதன் சொல்லின் பேச்சு வழக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அப்படின்னா இப்போ வேர்க்குரு அப்படின்னா நம்ம இந்த பிம்பிள்ஸ் இந்த இதைத்தானே சொல்லுவோம். சின்ன சின்ன இந்த வெய்ய காலத்துல எல்லாம் இந்த வேர்க்குரு எல்லாம் வரும்ல, அதுதானே வேர்க்குரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து பேச்சு வழக்கா நம்ம என்னன்னு சொல்லுவோம், எழுத்து வழக்கா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படிங்கிறதான் கேள்வியே. வியர்வை அப்படிங்கிறது தான் அதற்கு சரியான விடை. சரியான விடை மீன்ஸ் வியர்வை அப்படிங்கிறதா சரியான எழுத்து வழக்கு. இந்த வியர்வை அப்படிங்கிறதான் நம்ம பேச்சு வழக்குல என்னன்னு சொல்லுவோம், வேர்வை வருது, வியர்வை வேர்க்குரு அப்படிலாம் சொல்லுவோம். அப்ப பேச்சு வழக்கு தான் இவங்க கேட்டிருக்காங்க. வேர்க்குரு என்பதன் பேச்சு வழக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம், வேர்க்குரு அப்படிதான் சொல்லுவோமே தவிர வேர்வை அப்படிதான் சொல்லுவோம். இந்த இதை தப்பா கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா. ஆமா. ஸோ இதுல வந்து ஆப்ஷன் பி அப்படிங்களா? சரி, ஓகே, இப்போ வேண்டாம், இருக்கட்டும். ஸோ ஆப்ஷன் பி கிடையாது, இது தப்பா மார்க் பண்ணிருக்காங்க. ஆப்ஷன் சி வேர்வை அப்படின்னு தான் சொல்லுவோம். வேர்வை அப்படிங்கிறது தான் பேச்சு வழக்கா வரும். இதே எழுத்து வழக்குன்னு சொல்லி கேள்வியில கேட்டிருந்தாங்க அப்படின்னா வியர்வை அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஸோ பேச்சு வழக்குங்கும் பொழுது இந்த வேர்வை ஆப்ஷன் சி தான் சரி, பின்னு தப்பா மார்க் பண்ணிருக்கு, இது கிடையாது. ஸோ அப்படியா? சரி, ஓகே. கொஸ்டின் நம்பர் நோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது 33வது கேள்வி, காகத்திற்கு உரிய மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு இருக்கு. இதுல பாருங்க காகத்திற்கு உரிய மற்றொரு பெயர் என்னவா இருக்கும்னா புட்டகம் அப்படின்னு சொல்றோம். அந்த புட்டகம் அப்படிங்கறத வந்து காகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வகையான ஒரு வகையான ஒரு நூல் உண்டு. அந்த நூலை வச்சு பருத்தி இந்த சேலையெல்லாம் செய்வாங்கல்ல, ஆடை நெய்வது. ஸோ அந்த வகையான ஒரு நூலுக்கு புட்டகம் அப்படின்ற ஒரு பெயர் உண்டு. ஸோ புட்டகம் அப்படிங்கிறது காகத்திற்கும் சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் டி புட்டகம் என்பதே சரி. இந்த புட்டம் அப்படிங்கிறது அது வந்து உடல் உறுப்பு. ஸோ புட்டி அப்படிங்கிறது புட்டில் அப்படிங்கிறதுலாம் இல்லை, புட்டகம் என்பதே காகத்திற்கான மற்றொரு பெயர். சரிங்களா?
சோ அடுத்த கேள்வி, அன்புக்குரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் எவ்வாறு அழைப்பர் அப்படின்னு இருக்கு. இது வந்து ஒரு திருக்குறள் தான். இதுல பாருங்க, புன்கணீர் பூசல் தரும் அப்படின்னு சொல்லி ஒரு குறள் உண்டு. அதாவது இதுல அன்புடைமை அதிகாரத்துல வந்திருக்கும். பாத்தீங்கன்னா, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அப்படின்னு இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அன்பு வந்து எவ்வளவு வேணா பெருகிட்டே போகலாம். நம்மளுக்கு ஒருத்தங்களை பிடிக்கும் அப்படின்னா அவங்க மேல நம்ம வச்சிருக்கக்கூடிய அன்பு எவ்வளவு வேணா பெருகிட்டே போகலாம். அதுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது, எண்டும் கிடையாது. அது வந்து உயர்ந்த அன்பு ஆனது உயர்ந்துகிட்டே தான் போகும். அந்த அன்பை வந்து நம்ம வெளிப்படுத்தக்கூடிய விதம் என்னவா இருக்கும்? அதிகப்படியான அன்பு நம்மளை ஒரு நாள் அவங்களால ஏதோ கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அந்த கண்ணீர் மூலியமா தானே நம்ம அந்த அன்பை வந்து வெளிப்படுத்துவோம். அதுதான் புன்கணீர் அப்படின்னு சொல்லுவோம். சோ அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அப்படின்றதா அதுக்குனுடைய குறள். அன்புடைமை அதிகாரத்துல வரும். அதுக்கான ஆப்ஷன் டி சரியான விடையா இருக்கிறது. இந்த புன்கணீர், இந்த 2 சொல்லி இதுதான் வரும். சோ புன்கணீர் இது தவறு. சோ ஆப்ஷன் டி புன்கணீர் என்பதே சரி. அடுத்த கேள்வி 35. இளஞ்சி என்ற சொல் எம்மொழி சொல் என்று கண்டறிக. இளஞ்சி என்ற சொல் எம்மொழி சொல் என்று கண்டறிக. இது வந்து பிரெஞ்சு வார்த்தைங்க. இளஞ்சி அப்படிங்கிறது ஒரு பிரெஞ்சு வார்த்தை. இளஞ்சி அப்படின்னா ஒரு நீர் தேக்கம், ரிசர்வாயர் அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து இளஞ்சி பூ அப்படின்னு ஒரு வகையான மலருமே உண்டு. இளஞ்சி அப்படிங்கிறது ஒரு வகையான நீர் தேகம், ஒரு தொட்டி போன்ற ஒரு அமைப்பு. அது வந்து பிரெஞ்சு மொழியில தான் இருந்துச்சு. அது இந்த இளஞ்சி வந்து பிரெஞ்சு மொழிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சொல். ஸோ ஆப்ஷன் பி இளஞ்சி வந்து பிரெஞ்சு. பி என்பதே சரி. 36வது கேள்வி, சுருக்க குறியீட்டு விளக்கம் உத்தமம் அப்படின்னு ஒரு கொஸ்டின்ங்க. இது ஓரளவுக்கு இது கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சவங்க இந்த உத்தமம் அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருப்பீங்க. இது என்ன அப்படின்னா, உத்தமம் அப்படிங்கிறது உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றத்துக்கு தாங்க உத்தமம் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து INFITT அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்டர்நேஷனல் ஃபோரம் ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன் தமிழ் அப்படிங்கிறது தான் உத்தமம் அப்படின்னு சொல்லுவோம். உலகத்தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம் அப்படிங்கிறத கவர்மெண்ட்லயே உத்தமம் அப்படின்னு தான் பேரே வச்சிருப்பாங்க. ஸோ INFITT அந்த வார்த்தையை கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தவங்க இந்த உத்தமம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆப்ஷன் ஏவை டக்குன்னு சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலர் வந்து தமிழ் ஆராய்ச்சி மன்றம் அதை போட்டு தமிழ் சங்கம் கூட போட்டிருப்பீங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக தான் வந்திருக்குது. INFITT உத்தமம் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ என்பதே சரி. 37வது கேள்வி, தமிழ் சொல்லை கண்டறிக. இதுல பாருங்க, சாவி, பொத்தான், சோப்பு, பிண்டம் அப்படின்னு இருக்கு. இது இந்த சாவி, பொத்தான், சோப்பு இது எல்லாமே வந்து சோப்புங்கிறது அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு ஆங்கில வார்த்தைன்னு. ஸோ அது பிறகு பாருங்க, இந்த சாவி அப்படிங்கிறது அது வந்து ஒரு வடமொழி சொல்லுங்க, சமஸ்கிருதம். சாவி அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் என்ன? திறவுகோல் அப்படிதான் சொல்லுவோம். ஸோ பொத்தான் அப்படின்னா ஒரு பட்டன், நம்ம ஷர்ட் பட்டன்லாம் இருக்குல்ல, அதுதான் நம்ம பேச்சு வழக்குல பொத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா இருந்தாலுமே அது தமிழ் சொல்லே கிடையாது. அது வந்து மருவி வந்த ஒரு வார்த்தை. தமிழ் சொல் வந்து அந்த பொத்தானுக்கு விடலை அப்படின்னு தான் சொல்லுவோம். சோப்பு அப்படின்னா வலுக்கட்டி அப்படின்னு சொல்லலாம். பிண்டம் அப்படின்னா ஒரு சாப்பாட்டு உருண்டையை தான் அதை பிண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு தமிழ் சொல் தான். ஆப்ஷன் டி பிண்டம் என்பது தமிழ் சொல். இதுதான் சரியும் கூட, ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த கேள்வி 38. இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை இச்சங்க செய்யுளை இயற்றிய ஆசிரியர் யாரு அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படிங்கிறவருங்க. இது வந்து பெரும்பானாற்று படையில ஒரு பாடலு. இவர் வந்து பெரும்பானாற்று படை, பட்டினப்பாலை அப்படிங்கிற 2 பாடலையும் வந்து எழுதியிருப்பாரு. இதனுடைய பாட்டுடை தலைவன் வந்து தொண்டைமான் இளந்தரையன் வந்து இருந்திருப்பாப்புல. சோ ஆப்ஷன் சி உருத்திரங்கண்ணனார் என்பதே சரி. இதுல 4 ஆப்ஷன் நீங்க பார்த்த உடனே போட்டிருப்பீங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உறையூர் முதுகொன்றனார், உறையூர் முதுகூற்றனார். அப்புறம் ஆப்ஷன் டில பாத்தீங்கன்னா உறையூர் இளம்பொன் வாணிகனார் அப்படின்னு இருக்கு. இந்த 3 ஆப்ஷனை கம்பேர் பண்ணும் பொழுது உருத்திரங்கண்ணனார் மட்டும்தாங்க நம்ம சிலபஸ்லயே இருக்கு. அதனால சப்போஸ் சிலபஸ் நல்லா படிச்சிருந்தீங்க, சிலபஸ் நல்லா ஓரளவுக்கு கண்ணில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கூட இந்த 4 பேருமே யாருன்னே சிலபஸ்ல நம்மளுக்கு கொடுக்கல. ஆனா சிலபஸ்ல இந்த 4லயும் இருக்கிற ஒரே வார்த்தை இந்த உருத்திரங்கண்ணனார் தான். டக்குன்னு ஆன்சர் போட்டிருப்பீங்க. சிலபஸ்ல இல்லாதவங்க எல்லாம் ஆப்ஷன்ல இருக்காங்க, அப்போ ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு உள்ள. ஸோ அப்போ அவர் தான் ஆன்சரா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாதவங்க கூட டக்குன்னு போட்டிருப்பீங்க. சரிங்களா? ஸோ 38 ஆப்ஷன் சி உருத்திரங்கண்ணனார் என்பதே சரி. 39வது கேள்வி பிளாகர் அப்படின்னு இருக்குங்க. பிளாகர் அப்படின்னா இப்பெல்லாம் இந்த யூடியூப்ல
லாக் எடுக்கிறேன் பிளாக் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி போய் இந்த ஒரு கேமரா வச்சு ஏரியாலெல்லாம் நிற்பாங்க, அங்கங்க இப்போ பிராங்கு பிளாகரு அது இதுன்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அதுதான். ஸோ வலைப்பதிவர், வலைத்தளத்துல பதிவு பண்றவங்க தான் பிளாகர் அப்படின்னு சொல்லுவோம். அதைத்தான் வலைப்பதிவர் அப்படின்னு சொல்லுவோம். கலைச்சொல் வேட்டையில இதுக்கான அர்த்தமும் உண்டு. பிளாகர் அப்படிங்கிறது வலைப்பதிவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காணொலி படைப்பாளர் அதெல்லாம் வராது. வலைப்பதிவர் ஆப்ஷன் பி என்பதே சரி. 40வது கேள்வி, பிறமொழி சொல்லை தேர்ந்தெடு. இதுல பாருங்க, பிறமொழி சொல்லை தேர்ந்தெடு அப்படிங்கிறது 40. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைவு, வெளியீடு, வாடகை, ஒழுங்கு அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுல வந்து 3 ஆப்ஷன் வெவ்வேறு தமிழ் மொழியா வச்சுட்டு வேற ஒரே வார்த்தை மட்டும் பிறமொழியா கொடுத்துட்டு அதுல எது பிறமொழி சொல்லுன்னு கேட்டாங்க. இதுல நிறைவு, வெளியீடாகட்டும், ஒழுங்காகட்டும் இது எல்லாமே தமிழ் சொல்லுங்க. இந்த வாடகை அப்படிங்கறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், கூலி அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ நம்ம வீட்டு ஓனரா இருக்கும் பொழுது நம்ம வீட்டுல வந்து 4 பேர் தங்கியிருக்காங்க, அவங்களுக்கு மாசம் மாசம் நம்ம வாடகைன்னு தான் நம்ம பேச்சு வழக்குல சொல்றோம். ஆனா அதுக்கான தமிழ் வார்த்தை என்னவா இருக்கும், அதுக்கான தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த வீட்டுக்கு நம்ம கிட்ட கூலி கொடுக்குறாங்க அவங்க, அதை கூலின்னு தான் சொல்லுவோமே தவிர இந்த வாடகை அப்படிங்கிறது வேற லாங்குவேஜ்ல இருந்து நம்மளுக்கு மருவி வந்ததுதான் இந்த வாடகை. ஸோ வாடகைங்கிறது தமிழ் சொல் கிடையாது. ஸோ கூலி என்பதே தமிழ் சொல். ஆப்ஷன் சி வாடகை என்பது பிறமொழி சொல். இதுதான் தவறு. சரிங்களா? ஸோ 41வது கேள்வி பொறுத்துக வடிவில் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா பிரேசிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. பிரேசிங்ஸ் அப்படின்னா கட்டு சட்டங்கள். பிரிக்கெட் அப்படிங்கிறது கட்டி. பிரிக்கெட் அப்படின்னா கட்டி. சிமெண்ட் அப்படிங்கிறது தமிழ்ல நம்ம புக்ஸை படிச்சவங்க தமிழ் புக்லயே நிறைய வாட்டி இந்த சிமெண்ட் அப்படிங்கிற வார்த்தை பைஞ்சுதை அப்படின்னு இந்த கலைச்சொற்கள்ல கடைசியா கொடுத்துருப்பாங்க. ஏதோ ஒரு லெசன்ல கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 11th 12th தெரியல. இந்த சிமெண்ட் அப்படிங்கிற வார்த்தை பைஞ்சுதை அப்படிங்கிறதான் தமிழ் வார்த்தை. ஸோ வெனியர் அப்படிங்கிறது மெல்லுரை. இதுல பாத்தீங்கன்னா 3, 4, 1, 2 ஆப்ஷன் ஏ என்பதே சரி. ஸோ பிரேசிங்ஸ் அப்படின்னா கட்டுச்சட்டங்கள், பிரிக்கெட் அப்படிங்கிறது கட்டி, சிமெண்ட் அப்படிங்கிறது பைஞ்சுதை. ஸோ பிஒய்க்கு இந்த சிமெண்ட்ங்கிற வார்த்தை நிறைய வாட்டி வந்திருக்கும். எஸ்ஏ எக்ஸாம் ஆகட்டும், நம்ம தமிழ் குரூப் 4 ஆகட்டும், இந்த சிமெண்ட் நிறைய வாட்டி வந்திருக்கும். இதை வச்சு நீங்க 4 இந்த மாதிரி பொறுத்துக கேட்டுட்டாங்க அப்படின்னா, பொறுத்துகளை ஏதாவது ஒரு ஆப்ஷனுக்கு நம்ம கரெக்டான ஆப்ஷன் தெரிஞ்சிருந்தா கூட ஓகே தான். ஈஸியா நம்ம மீதி ஆப்ஷன் எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கேள்வி. ஸோ கொஸ்டின் நம்பர் 42, உறுதி கூற்று காரணம். கூற்று காரணம் அடியில் இருக்கு. இதை பாருங்க. ஸோ வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு அது 5 வகை என்ன அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆ, ஓ, ஏ, ஏ, யா இது 5மே வினா எழுத்துக்களா வரும். இந்த வினா எழுத்துக்கள் அவனா அப்படிங்கிறது, அவனோ, எது, ஏது, யாது, யார், இந்த மாதிரி வினா எழுத்துக்கள் எத்தனை வகை அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 வகை அப்படிங்கிறது நல்லா தெரியும். இதுல பாருங்க, ஆ, ஓ, ஏ, ஏ, யா ஆகிய எழுத்துக்கள் சொற்களோடு சேர்ந்து வரும் இடங்களில் வினாக்குறி இட வேண்டும். ஏன்னா இது வினா எழுத்துக்கள் தான், அதனால வினாக்குறி தான் இடுவோம், அதாவது கொஸ்டின் மார்க். ஸோ காரணம் பாருங்க, ஏனெனில் இவை அனைத்தும் வினா சொற்கள் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆப்ஷன் ஏ என்பது சரி. ஸோ 43, பின்வரும் குறியை உள்ளடக்க பயன்படும் நிறுத்தற் குறியீடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடுகுறி, அதாவது பிறைக்குறியை. 43, பிறைக்குறியை உள்ளடக்க பயன்படும் குறியீடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிறைக்குறினா என்னன்னு தெரியும்ல. பிறைக்குறினா ஒரு வார்த்தை நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றோம், அந்த ஸ்டேட்மெண்ட்டை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதுக்குள்ள அவங்கள புரிய வைப்போம்ல. இன்னொரு வார்த்தை புரிய வைக்கிறதுக்காக, அதை விளக்குறதுக்காக இன்னொரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதைத்தான் பிறைக்குறி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பாருங்க, இப்போ கோயம்புத்தூர் அப்படின்னு எழுதுறோம், பக்கத்துல பிராக்கெட் போட்டு கோவை அப்படின்னு சொல்லி எழுதுறோம்ல. ஸோ ஒரு சிலருக்கு அந்த கோவைங்கிற வார்த்தையை பார்த்தா புரியும். ஸோ எந்த ஒரு வார்த்தையை புரிய வைக்கிறதுக்காக ஒரு பிராக்கெட் போட்டு உள்ள அதே வார்த்தையை நம்ம சுருக்கி சொல்றோமோ அதுதாங்க பிறைக்குறி. அதை எப்படி போடுவோம் அப்படின்னா, ஒரு பாக்ஸ் மாதிரி போடுவோம், இந்த மாதிரி போடுவோம், இப்படி போட்டு அதுக்குள்ள அந்த வார்த்தையை விலக்கி கூறுவோம்ல, அதுதான் பிறைக்குறி. அதைத்தான் பகர அடைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாவை திருப்பி வச்சா எப்படி இருக்கும், அதனாலதான் அதை பகர அடைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் டி பகர அடைப்பு என்பது சரி. பகர அடைப்பு தான் பிறைக்குறியை உள்ளடக்க பயன்படும் குறியீடு. ஸோ 44வது கேள்வி, தேவநேய பாவனர் கூட்டுக்கிளவியை புனர்வாக்கியம் என்று எதனை கூறுகிறார் அப்படின்னா, பாவனர்னாவே இந்த கூட்டுக்கிளவி, இந்த ஒரு இலக்கணம் சார்ந்த ஒரு இதைத்தான் சொல்லியிருப்பார் அடிக்கடி. இதுல பாருங்க, ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிவது கூட்டுக்கிளவி அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிதலை கூட்டுக்கிளவிய புனர்வாக்கியம் அப்படின்னு சொல்லி
சொல்லியிருப்பாரு. ஸோ ஆப்ஷன் பி. இப்ப பாவாணர் கூட்டு கிளவிய புனர்வாக்கியம் என்று ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிதலை சொல்லியிருப்பாரு. ஸோ ஆப்ஷன் பி என்பது சரி. 45வது கேள்வி பாருங்க. கடற்கரை சாலை. இதுல ஆப்ஷனே கொஞ்சம் குளறுபடியா கொடுத்துட்டாங்க. இதுல ஆப்ஷன் ஏல பாத்தீங்கன்னா 7ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு வந்திருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொகை தொகைன்னு இந்த ரெண்டு வார்த்தை, இந்த ரெண்டு சென்டென்ஸையும் ஒரே ஆப்ஷனா கொடுத்துருக்கணும். ஸோ பிரிண்டிங் மிஸ்டேக்கா என்னன்னு தெரியல. ஸோ ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்லயே இது தப்பா தான் வந்திருக்கு. மேபி கிரேஸ் மார்க்கு நாம இதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது பாருங்க, 7ஆம் வேற்றுமை தொகைன்னு இதோட நின்றுக்கணும் ஆப்ஷன் ஏல. இந்த 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொகை தொகை இது அப்படியே ஒரே ஆப்ஷனா வந்திருக்கணும். ஆனா பிரிண்டிங் மிஸ்டேக், அது என்னன்னு சரியா அவங்க ப்ரூஃப் செக் பண்ணாம விட்டுட்டாங்க போல. ஸோ இது பாருங்க, கடற்கரை சாலை அப்படிங்கறத எந்த வேற்றுமையில போனோம். ஸோ வேற்றுமைனா 8 வகையான வேற்றுமை உண்டு. முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். 8வது வேற்றுமை வெளி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மீதி 6 வேற்றுமைக்கும் ஐ, ஆள், கூ, இன்னது, கண் அப்படின்னு சொல்லி 6 வகையான வேற்றுமை உறுப்புகள் உண்டு. ஒவ்வொரு வார்த்தைக்குமான உறுப்புகள் என்ன அப்படிங்கறத நம்ம அந்த வேற்றுமை உறுப்பு நல்லா படிச்சிருந்தா தெரிஞ்சிருப்போம். இந்த கடற்கரை சாலை அப்படிங்கிறதும் நம்ம பார்த்திருப்போம். ஸோ கடற்கரை சாலை அப்படிங்கிறது அது 7ஆம் வேற்றுமை உறுப்புல வரும். 7ஆம் வேற்றுமை தொகை. இதுல பாருங்கன்னா 7ஆம் வேற்றுமை தொகை உறுப்பு என்ன அப்படின்னா கண் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். கண் மட்டும் கிடையாதுங்க. 7ஆம் வேற்றுமைக்கான உறுப்பு கண் மட்டும் கிடையாது. இல் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் வேற்றுமை உறுப்பும் 7ஆவது வேற்றுமை உறுப்பும் அந்த இல் அப்படிங்கிற வார்த்தைக்கும் வரும். எப்படின்னா இல் அப்படிங்கிறது இதுல பாருங்க, கடற்கரை சாலை அப்படின்னு இருக்கு. அதை முழுசா நம்ம ஒரு வேற்றுமையா மாற்றும் பொழுது கடற்கரையில் இருக்கும் சாலை அப்படின்னு சொல்லலாம். கடற்கரையில் இருக்கும் சாலை. அப்போ அந்த நடுவுல இல் வருது இல்ல. சோ அந்த இல் அப்படிங்கிறது 5ஆம் வேற்றுமைக்கும் வரும், 7ஆம் வேற்றுமைக்கும் வரும். அப்படி வரும் பொழுது கடற்கரையில் இருக்கும் சாலை அப்படின்னு சொல்றோம். இதுல பாருங்க, 7ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொகை தொகைன்னு இருக்கு. உருபு அப்படின்னா இல் அப்படிங்கிற உருபு வந்துருச்சு. கடற்கரையில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, அந்த இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பயன் வார்த்தையும் வந்ததுனால 7ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொகை தொகை இந்த ஒரு வார்த்தையை வச்சு ஆப்ஷன் போட்டுக்கலாம். ஸோ கடற்கரை சாலை என்பது 3லையும். அடுத்தது புதுமனை புகுவிழா. அது எப்படி சொல்லுவோம்? புதுமனை புகுவிழா அப்படிங்கிறத புதுமனைக்கு உருவான புகுவிழா அப்படின்னு சொல்லலாங்க. இதுவும் தவறுதான். ஓகே. ஸோ புதுமனை புகுவிழா அப்படிங்கிறது புதுமனைக்கு உருவான ஒரு புகுவிழா அப்படின்னு சொல்லுவோம். அது 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொகை தொகையில தான் வந்திருக்கணும். அடுத்தது புதுமனை கண் புகுவிழா. சாரி, ஓகே, கரெக்ட். புதுமனை புகுவிழா அப்படிங்கிறது 7ஆம் வேற்றுமை இன்னொன்னு இருக்குங்க ஆப்ஷன்ல. 7ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு இருக்கு. புதுமனை புகுவிழா, புதுமனை கண் புகுவிழா. சோ ஒரு இடத்தை குறிக்குது இல்ல. சோ புதுமனை கண் புகுவிழா அப்படிங்கிறது ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது. ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது அமைஞ்சுதுன்னா அந்த கண் அப்படின்னு சொல்ற அந்த 7ஆம் வேற்றுமை உருவு வரும். சோ புதுமனை கண் புகுவிழா என்பதே சரி. அப்போ இது 7ஆம் வேற்றுமை தொகையா தான் வந்திருக்கணும். ஸோ உரிமை குரல். இது உரிமைக்கு எழுப்பும் குரல், உரிமைக்குரிய ஒரு குரல் அப்படின்னு சொல்லலாம். உரிமைக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கூ அப்படிங்கிற ஒரு 4ஆம் வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு. உரிமைக்கு எழுப்பும் குரல், அந்த எழுப்பும் அப்படிங்கிற ஒரு பயன் வார்த்தையும் வந்திருக்கு. ஸோ அப்போ உரிமைக்கு எழுப்பும் குரல் அப்படிங்கும் பொழுது 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொகை தொகையா தான் வரும். அடுத்தது பாருங்க, பருத்தி துணி. பருத்தியால் ஆன துணி அப்படின்னு சொல்லலாம், பருத்தியால் உருவான துணி அப்படின்னு சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். அப்போ ஆள்னு சொல்லக்கூடிய 3ஆம் வேற்றுமை உருவும் உருவான அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயன் வார்த்தையும் தொகையா, அதாவது மறைந்து வந்திருக்கிறது தான் 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொகை தொகைன்னு சொல்லுவோம். ஆப்ஷன் சி 3142 என்பது சரி. 46வது கேள்வி, பொருள் கண்டறிக. மா இது ரெண்டுத்துக்கான வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இயமன் அப்படின்னு ஒரு பொருளே உண்டுங்க. யமன் எல்லாம் ஒண்ணும் இல்ல. யமன் அப்படிங்கறதுதான் யமன் அப்படின்னு சொல்லுவோம். யமன் அதாவது அந்த காலன் இருக்காருல்ல, அந்த காலன் தான் யமன் அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு ஒரு எழுத்தூர் மொழியில அப்படிங்கிற வார்த்தையும் உண்டு. அப்புறம் இந்த அப்படிங்கிறது பெரிய அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா பெரிய பெரிய அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. வண்டு அப்படின்னு இன்னொரு பொருளும் உண்டு. அப்புறம் குரங்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய வகையான அர்த்தம் உண்டு இந்த அப்படிங்கிற வார்த்தைக்கு. ஸோ ஆப்ஷன் டி இயமன் வண்டு என்பதே சரி. அடுத்தது 47வது கேள்வி, நகர 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 வேறுபாடு. இதுல பாருங்க, அண்ணாள் அப்படின்னா அவள் அப்படின்னு அர்த்தம். இதுல உண்ணல் அப்படின்னா நினைத்தல்,
முன்னாள் அப்படின்னா முற்காலத்தில் அப்படின்னு சொல்லலாம். முன்னாள்னு ஒண்ணு நேற்று முந்தைய நாள் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஸோ அது வந்து நகர நான் வரணும். ஸோ முன்னாள் அப்படிங்கிறது முற்காலத்தில், எந்நாள் அப்படிங்கிறது என்று சொன்னால், என்று சொல்லால் அப்படி சொல்லலாம். இதுல 4-3-1-2 ஆப்ஷன் டி என்பதே சரி. 48வது கேள்வி பாருங்க. கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யும். இது 4 ஆப்ஷன்ல எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க, அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது உயிரற்ற உடல், அன்பு உடையவர்கள் தம் உடலும் பிறர்க்கே என்பர், அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பர். 48வது கேள்வி. இதுவும் ஒரு அன்புடைமை அதிகாரத்துல இது 2வது கேள்வி. சோ இதுலயே பாருங்க, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அப்படிங்கிறத அந்த குறளே. அதாவது அன்பு உள்ளவங்க தாங்க எல்லாத்துக்கும் மேலானவர்கள். அந்த அன்பு இல்லாதவர்கள் வந்து உயிரற்ற உடல். சோ அது இல்லாத அன்பு உடையவர்கள் என்ன பண்ணுவாங்க, தனது உடல் எரிஞ்சு சாம்பலான பிறகு அந்த எலும்பு கூட வேஸ்ட் ஆகக்கூடாது, அந்த எலும்பு கூட அடுத்தவங்களுக்கு தானமா கொடுத்துடணும், அவங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி அந்த எலும்பு போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி அன்பு உடையவர்கள் தம் எலும்பும் பிறர்க்கே அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர உடலும் பிறர்க்கே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த குறள்ல வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறது அந்த உடல் எலும்பை தான் சொல்லியிருப்பார். ஸோ என்பிலார் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து எலும்பு அப்படின்னாவே எலும்பைத்தான் குறிக்கும், உடல் அப்படின்னு வந்திருக்காது. ஸோ ஆப்ஷன் 3 இது வந்து தவறு. மற்றது 1, 2, 4, 3 சரி. தவறான ஒன்று என்னன்னா 3, ஆப்ஷன் சி மட்டும். ஸோ அடுத்த கேள்வி 49. அன்றே ஒழிய விடல் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறது கொஸ்டின்ங்க. ஸோ 49 பாத்தீங்கன்னா இது நடுநிலைமையை வைத்து ஒரு குறள். அதாவது நன்றே தரினும் நடுவகைந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல் அப்படின்னு இருக்கு. நன்றே தரினும், அதாவது அது என்ன அப்படின்னா, நடுநிலைமைனா நடுவுநிலை அப்படின்னா, இப்ப 2 கும்பலுக்கிடையே சண்டை வருது, அந்த சண்டை பண்ற நடுவுல ஒரு நடுவர் இருப்பாரு. அந்த பஞ்சாயத்து போகுது, அந்த பஞ்சாயத்துல ஒரு தலைவர் இருப்பாரு. அது 2 கும்பலுக்கிட்டையும் என்னப்பா பிரச்சனை, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு விசாரிச்சுட்டு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுவார்ல. ஸோ அதுதான் ஒரு மன்னர் கூடிய இயல்பு, மன்னர் கூடிய அருமும் அதுதான். ஸோ அந்த நடுநிலைமையா இருக்கக்கூடியவர் என்ன பண்ணணும், 2 பக்கமும் தீவிரமா விசாரிச்சுட்டு அதுக்கு பிறகுதான் அதுக்கான ஒரு தீர்வு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ நடந்த ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, தவறான விஷயமாகவே இருக்கட்டும், அந்த தவறான விஷயத்தினால நிறைய பேருக்கு நன்மையா போய் சேருது. அந்த சமயத்துல ஒரு மன்னன் என்ன பண்ணுவாரு, இல்ல அந்த நடுவர் என்ன பண்ணுவாரு, சோ நல்லது நடக்குதே, தவறுதான் செஞ்சுட்டான், ஆனா இருந்தாலும் நல்லது நடக்குதே அப்படின்னு சொல்லி அந்த நடுநிலைமையை விட்டுறக்கூடாது. என்னதான் தவறு நடந்திருந்தாலும், அதனால நல்லதே நடந்திருந்தாலும், தவறு செய்தவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியதுதான் அந்த நடுவருடைய ஒரு வேலையா இருக்கணும். ஒரு அரசனுடைய முதல் அறமே அதுதான். அப்போ நடுநிலைமையை மாறக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. சோ அந்த குறளுக்கான அர்த்தம் நடுநிலை தவறாமல் இருப்பதே அப்படின்றதுதான். நடுநிலை கடந்து உண்டாகும் செல்வம் எதுவாகவே இருந்தாலும், அதாவது நடுநிலையா தான் இருக்கணும். எந்த தவறுக்கு, அந்த செய்த தவறுனால நிறைய பேருக்கு நல்லதே நடந்தாலும் அது தவறுதான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தண்டனை கொடுத்து நடுநிலையை காப்பாற்றணும் அப்படிங்கிறது அதுக்கான பொருள் விளக்கமும் கூட. சோ அன்றே ஒழிய விடல் என்பது நடுநிலை கடந்து உண்டாகும் செல்வம் அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் சி. ஸோ கொஸ்டின் நம்பர் 50 பாருங்க. கிளைஞரை அளக்கும் கோல் எது அப்படிங்கிறது தான் கொஸ்டின் நம்பர் 50. இது நட்பாராய்தல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலிருந்து ஒரு குறள். இது என்னன்னா, கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்புதோர் கோல் அப்படிங்கிறது தான் அதனுடைய அந்த குறளுடைய பொருள். இது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு கஷ்ட காலத்துல கூட நிறைய நல்லது நடக்கும். கஷ்ட காலத்துல எவ்வளவோ நன்மை, அது நல்லது நடந்திருக்கும். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நினைச்சிருப்போம், ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணிருப்போம். ஆனா பிற்காலத்துல நம்ம பட்ட கஷ்டத்துக்கான பலன் வந்து ஒரு நல்ல விஷயமா தான் இருந்திருக்கும். சோ அந்த நல்ல விஷயமா இருக்கும் பொழுது அது நம்மளுக்கு மனசுக்கு ஒரு நல்ல நன்மையா தான் அமையும். ஆனா இருந்தாலும் ஒரு சிலர் இதை அனுபவிச்சிருப்பீங்க. நம்ம கஷ்டத்துல கூட ஒரு நல்லது நடந்திருக்கும், ஆனா இருந்தாலும் அந்த கஷ்டத்துல உங்க நண்பருடைய உண்மையான குணத்தை நீங்க அறிஞ்சிருப்பீங்க. யாராவது ரொம்ப நண்பர்னு சொல்லி கூட இருந்திருப்பாங்க, நீங்க கஷ்டத்துல இருந்திருப்பீங்க. ஆனா நீங்க அந்த கஷ்டத்தை நீங்க மறந்துருப்பீங்க. ஆனா அந்த கஷ்டத்துல உங்க நண்பர் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிருப்பாரு, நீ இப்படிதானா அப்படின்னு நம்ம அவரை நினைச்சிருப்போம். ஒரு சிலருடைய உண்மையான குணம் நம்மளுக்கு வெளிப்படும்ல. சோ அதுதான் இளைஞரை அளக்கும் கோல் எது அப்படின்னா, நண்பரை அளக்கும் கோல் வந்து நம்மளுக்கு வரும் துன்பம் தாங்க. சோ ஆப்ஷன் ஏ என்பது சரி. சோ அடுத்த கேள்வி 51. தொழில்நுட்ப சொற்களை பொறுத்துக. இதுல பாருங்க, 1 நாட்டிக்கல் மைல் அப்படின்னா 1852 மீட்டருங்க. நேட்ரிக் ஹாரிசான் அப்படிங்கிறது மணல் தொடுவரை. அப்புறம் நார்பனைஸ் அப்படிங்கிறது மலை புயல் காற்று. ஸோ நலாட் அப்படிங்கிறது
நெப்டியூனின் துணைக்கோள். ஸோ ஆப்ஷன் ஏ 3142 என்பதே சரி. ஸோ 52. அடுத்த கொஸ்டின், கீழ்காணும் கலை சொற்களை பொறுத்துக. இதுல நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறது, நானோ அப்படிங்கிறது மீ நுண் அப்படின்னா ரொம்ப சிறிய அப்படின்னு சொல்லுவோம், அதைத்தான் நானோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நானோ டெக்னாலஜி மீ நுண் தொழில்நுட்பம், பயோ டெக்னாலஜி அப்படின்னா உயிர் தொழில்நுட்பம், ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னா விண்வெளி, ஸோ இன்டெலெக்சுவல் அப்படிங்கிறது அறிவாளர் அப்படின்னு சொல்லுவோம். 4321 ஆப்ஷன் ஏ என்பதே சரி. இது கொஸ்டின் கொஞ்சம் இதுல இருக்கு. இதை ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நானே சொல்றேன். எருகட்டாருக்கும் எட்டே கடுக்காய், இளம்பிள்ளை தாய்க்கும் எட்டே கடுக்காய் அப்படிங்கிறது ஒரு பழமொழி உண்டு. அதாவது எருகெட்டார் அந்த கடுக்காய் அப்படின்ற ஒரு காய் உண்டு, ஒரு காய் வகை உண்டு, அது உருண்ட வடிவத்துல இருக்கும். இந்த எருகெட்டாருக்கும் எட்டே கடுக்காய், இளம்பிள்ளையின் தாய்க்கும் எட்டே கடுக்காய் அப்படிங்கறது அந்த கேள்வி. இது எதை உணர்த்துது அப்படின்னா, அந்த எருகெட்டார் அப்படிங்கிறது மலச்சிக்கல் கொண்ட அந்த நோய் கொண்ட மனிதர்களை குறிக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த நோய் மலச்சிக்கல் குணமாகணும் அப்படின்னா இந்த கடுக்காய் கொடுப்பாங்க, 8 கடுக்காய் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் கொடுத்துட்டு ஒரு குழந்தையினுடைய தாய்க்கும் இதே மாதிரி 8 கடுக்காய் கொடுக்குறாங்களே அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. ஸோ அது எதை குறிக்குது அப்படின்னா, எருகெட்டார் என்பது மலச்சிக்கல் கொண்டவர்களை குறிக்கிறது. அதே மாதிரி கடுக்காய் மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்தா இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிள்ளை பெற்ற தாய்க்கும் பயன்படும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது மூணுமே சரி. ஆப்ஷன் ஏல மட்டும் பாருங்க, இப்பழமொழி வேளாண்மையை சார்ந்தது அப்படின்னு இருக்கு. இந்த பழமொழி மருத்துவத்தை சார்ந்தது, வேளாண்மைக்கு கிடையாது. ஆப்ஷன் ஏ தவறு, பிசிடி என்பது சரி. ஸோ 54வது கேள்வி பாருங்க, பொறுத்துக. இதுல அடி, இந்த பக்கம் தாவரம் இருக்கு. அதாவது தாவரம் அடி கொடுத்துருக்காங்க. அந்த தாவரத்தினுடைய அடிவகை என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுல பாருங்க, தட்டு அப்படிங்கிறது சோளத்தட்டு அப்படின்னு தானே சொல்லுவோம். பேச்சு வழக்குல கிராமத்துல எல்லாத்தையும் தெரிஞ்சிடல, சோளத்தட்டை அறுத்துட்டு வரேன், சோளத்தட்டு பார்க்க போறேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். சோளம் என்பது தட்டை குறிக்கும், களி என்பது மூங்கில குறிக்கும். ஸோ களி மூங்கில், அது ஒரு வார்த்தை, சாரி களி மூங்கில், ஓகே களி மூங்கில் என்பது சரி. களை என்பது கரும்பை குறிக்கும். ஒரு பாடல் கூட தமிழ் புக்ல படிச்சிருப்பீங்க, காடெல்லாம் குலைக்கரும்பு காவெல்லாம் குலைக்கரும்பு காவெல்லாம் செங்கரும்பு அப்படிங்கிற ஒரு பாடல் கூட இருக்கும். ஸோ களை அப்படிங்கிறது கரும்பை குறிக்கக்கூடியது, அடி என்பது வேம்பை குறிக்கக்கூடியது. 3, 2, 4, 1 ஆப்ஷன் பி என்பது சரி. 54 ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி 55, யானையின் ஒளிமரபை கண்டறிக. யானையின் ஒளிமரபு என்ன பண்ணும்? யானை பிளிரும் அப்படிதான் சொல்லணும். குரங்கு அலப்பும் சொல்லலாம், எருது எக்காலம் விடும் அப்படின்னு சொல்லுவோம், பசு கதரும்னு சொல்லுவோம். யானையானது எப்பயுமே பிளிரும் தான். ஆப்ஷன் பி என்பதே சரி. 56, மானின் தொகை மரபு சொல் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. தொகை மரபு அப்படின்னா கூட்டம். மான் என்ன, மான் கூட்டமா இருந்தா என்னன்னு சொல்லுவோம்? மான் கூட்டமா இருந்தா மான் கணம் நீக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல ஒரு மான் இருந்துச்சுன்னா ஒரு மான் சொல்லுவோம். இதே 10 மான் அந்த இடத்துல நின்றுச்சு அப்படின்னா மான் கூட்டம்னு சொல்லக்கூடாது, மான் கணம் நிற்கிறது அப்படிதான் சொல்லணும். இதுவே மந்தை அப்படின்னா 10 ஆடு நின்றுச்சுன்னா ஆட்டு மந்தை அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த ஆட்டு கூட்டம், ஆட்டு கணம் அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஆடுக்கு மந்தைன்னு சொல்லணும். பசுக்கள் அதிகமா இருந்துச்சுன்னா அதை நிறைன்னு சொல்லுவோம். மக்கள் அதிகமா இருந்தாங்கன்னா மக்கள் கூட்டம்னு தான் சொல்லணும். சரிங்களா? ஒவ்வொரு விலங்காகட்டும் ஒவ்வொன்றுக்குமே அந்த கூட்டத்தின் பெயர் ஒவ்வொரு பெயர் உண்டு. ஸோ ஆட்டுக்கு மந்தை சொல்லுவோம், மானுக்கு கணம் சொல்லுவோம், பசுக்கு நிறை சொல்லுவோம், மக்களுக்கு தான் கூட்டம் சொல்லுவோம். ஆப்ஷன் சி கணம் என்பது மான் தொகை மரபு. 57வது கேள்வி, வெற்றி வீரம் வலி ஆகிய பொருள்களை தரும் சொல் என்ன அப்படின்னா விரல். விரல் அப்படின்னா இந்த வெற்றி வீரம் வலி ஆகிய பொருள்களை தரும். இதுல இந்த விரல் விரலியர் அப்படின்றதும் இருக்கும். நிறைய ஒரு வார்த்தை புக்ல பாடல் எல்லாம் படிச்சிருப்பீங்க. விரலியர் அப்படிங்கிறது பாணர். விரலியர் அப்படின்னா ஒரு பெண்ணை குறிக்கும். ஒரு ஆடல் கலைகளில் கை தேர்ந்த ஒரு பெண் தான் விரலி அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள மாதிரி விரல் அப்படின்னா வெற்றி அப்படின்னு ஒரு பொருள் உண்டு, வலி அப்படின்னு ஒரு பொருள் உண்டு, வீரம்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் ஏ விரல் என்பதே சரி. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் பார்க்கும் பொழுது 4 ஆப்ஷனையும் கம்பேர் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த விரல் அப்படின்னு இங்க இருக்கு, அதே விரல் இந்த ராவை மட்டும் மாத்தி இங்க விரல்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த 2 ஆப்ஷன்ல தான் ஏதோ ஒரு தவறு உண்டு அப்படின்னு. சரி இது 2ல தான் சரியான ஆப்ஷன் ஏதோ ஒன்று ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த விரல் நம்ம கை விரலை தானே குறிக்கும். அப்போ இந்த ஆப்ஷன் சி வராது.
இது மீதி இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்த விரல், இந்த ரா, இந்த நன்னகரா இருக்கு. அப்போ இது சரியா வரதுக்கான சான்ஸ் 85% இருக்கு. ஸோ தெரியாத கேள்விக்கு கூட இந்த மாதிரி நம்ம யோசிச்சு ஆப்ஷன் போட்டோம் அப்படின்னா டக்குன்னு நம்மளுக்கு ஆன்சர் கிளிக் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய உண்டு. மறுபடியும் சொல்றேன், ஒரு கொஸ்டினா இருந்தாலும் நீங்க சரியா உங்களையே தெரியாம ஒரு கொஸ்டின் தவறா போட்டா கூட 200 பேர் 300 பேர் பின்னாடி போயிடுவோம். இப்போ நடந்த குரூப் 2க்கு எப்படி பார்த்தாலும் ஒரு வேகன்சிக்கு குறைஞ்சது அதிகப்படியான இதா இருக்கும். ஸோ ஒரு கொஸ்டின் தப்பானா கூட 200 பேர் பின்னாடி போவோம். ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு தெரியாம ஒரு கொஸ்டின் சரியா போட்டா கூட 200 300 பேருக்கு முன்னாடி நிற்போம். ஸோ ஒவ்வொரு கேள்வியும் முக்கியமானதா தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஆப்ஷன் நம்மளுக்கு தெரியலன்னா கூட இந்த மாதிரி 4 ஆப்ஷனை கம்பேர் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த விரல் அப்படின்னு இங்க இருக்கு, அதே மாதிரி இங்க விரல் இருக்கு. அப்போ இது 2 வாட்டி கொடுத்துருக்காங்க விரல் அப்படின்னு. அப்போ ஆப்ஷன் இந்த 2ல தான் எங்கேயும் ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த விரல் வந்து கை விரலை குறிக்கும். அப்போ மீதி இருக்கிறது இந்த ஒரே விரல் தான். இதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் ஏ போட்டிருப்பீங்க. சரிங்களா? 58வது கேள்வி, பிரித்தெழுதுக. வே நன்மை அப்படிங்கிறதுக்கு வே நன்மை அப்படின்னா வே நன்மை அப்படிங்கிறது ஒரு வேள்வி. இந்த நம்ம வேள்வி பூஜை எல்லாம் பண்ணுவோம் கோயில்ல எல்லாம் ஆகட்டும். இந்த பழங்காலத்துல எல்லாம் மன்னர்கள் எல்லாம் வேள்வி பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. போருக்கு செல்றதுக்கு முன்னாடி வேள்வி பண்ணுவாங்க. அப்புறம் இந்த குதிரைகளை பலியிடும் பூஜை எல்லாம் இதெல்லாம் வேள்வின்னு சொல்லுவோம். ஸோ இதைத்தான் வேள்வி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேள்வியை வந்து 2ஆ பிரிச்சோம் அப்படின்னா வே நன்மை அப்படின்னு அதுக்கு இன்னொரு பொருளுமே உண்டுங்க. அதைத்தான் வேல் கூட்டல் நன்மை அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேல் அப்படிங்கிறது ஒரு வேள்வி பூஜையை உணர்த்தக்கூடிய ஒரு சொல். இந்த வேல் கூட்டல் நன்மை அப்படிங்கிறது தான் வே நன்மை அப்படின்னு உணரும். ஸோ வே நன்மை அப்படிங்கிறதுக்கான சரியான ஆன்சர் வேல் கூட்டல் நன்மை, ஆப்ஷன் டி என்பதே சரி. அடுத்த கேள்வி 59, சேர்த்தெழுதுக. அது கூட்டல் அன்று என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. அதாவது பாருங்க, அது கூட்டல் அன்று என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் ஏ அது ஒன்றுன்னு இருக்கு. ஆப்ஷன் டில பாருங்க அதான்று அப்படின்னு இருக்கு. அதாவது ரெண்டுமே சரியா வருங்க. இதுல எப்படி பாத்தீங்கன்னா அது ஒன்று அப்படிங்கிறது ஒரு ஒரு புணர்ச்சி அதிகாரமும் உண்டு, ஒரு விதி உண்டு. அது முன் வரும் அன்று ஆன்றாய் திரியும் அப்படின்னு ஒரு விதியே இருக்கு. அதாவது அது முன் வரும் அன்று ஆன்றாய் திரியும் அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா அது அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அந்த அதுக்கு பிறகு அன்று அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அதை பிரிக்கும் பொழுது அந்த அன்றுங்கிற வார்த்தை ஆன்று என்று புணரும். அது ஆன்று அப்படின்னு அன்று அப்படிங்கிறது நீண்டு ஆன்று அப்படின்னு புணரும். சோ அது ஆன்று அப்படின்னு அதான்று அப்படின்னு புணரும். சேம் டைம் அது அன்று அப்படின்னு புணரும். ஸோ நம்ம புக்ல பொறுத்த வரைக்கும் இந்த அதான்று அப்படிங்கிற வார்த்தையும் உண்டு. அவங்க ஒரிஜினல் கீ என்ன கொடுக்குறாங்கிறது தெரியல. ஆனா அதான்று அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு ஆன்சர். ஆப்ஷன் டி என்பது சரி. அது கூட்டல் அன்று அதான்று என்பதே சரி. சேர்த்தெழுதுக. உள் கூட்டல் மனம் உள் மனம் அப்படின்னு சொல்லலாம். இந்த உள் மனம் அப்படிங்கிறதும் சரி. இதுல ஆப்ஷன் பி உண்மனம் அப்படின்னு வரும். இதுவுமே சரியா அமையும். ஆனா பொருத்தமா பெருவாரியா பொருத்தமா அமையக்கூடியது இந்த உள்மனம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த உண்மனம் அப்படிங்கிறது இது ஆப்ஷன்ல எதுக்கும் வச்சுக்கலாம். ஸோ ஒரிஜினல் ஆன்சர் கீழே மேக்சிமம் இது வரதுக்கு தான் சான்ஸ் உண்டு. உள்மனம் ஆப்ஷன் சி. உள்கூட்டல் மனம் என்பது உள்மனம் என்பதே சரி. ஆப்ஷன் சி உள்மனம். 61வது கேள்வி, ஒற்றுப்பிழை நீக்கி எழுதுக. ஒற்றுப்பிழை அப்படிங்கிறது வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும் அப்படின்றதுதான். இதுல பாருங்க, வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனித நேயம் மலரும். இந்த வழிகளை அப்படின்னா வல்லினம் மிகும் மிகாத இடங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் அப்படின்னா வல்லினம் மிகும் அந்த இடங்கள் தெரிஞ்சிருந்தா இந்த ஆப்ஷன் டக்குன்னு பார்த்தோன்னே போட்டிருப்பீங்க. 2ஆம் வேற்றுமை விதியில் வல்லினம் மிகுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ 2ஆம் வேற்றுமையினுடைய உருவு என்ன அப்படின்னு நம்மளுக்கு நல்லா தெரியும், ஐ அப்படிங்கிறது. அப்போ இந்த இடத்துல வழிகளை அப்படின்னு 2ஆம் வேற்றுமை விதி வந்திருக்கு. அதாவது 2ஆம் வேற்றுமை தொடர். 2ஆம் வேற்றுமை தொடர் வரும் பொழுது அந்த இடத்துல வல்லினம் உறுதியாக மிகும். 2ஆம் வேற்றுமை தொடர் வழிகளை அப்படின்னா பக்கத்துல இந்த இக்குன்னு சொல்லக்கூடிய இந்த சந்தியானது இந்த இடத்துல இந்த இக்கானது வந்தே தீரும். அப்போ ஐ என்று வழிகளைன்னு சொன்னா வழிகளை கடைபிடித்து அப்படிதான் இந்த இக்கு சேர்த்துதான் சொல்லணும். வழிகளை கடைபிடித்து, இந்த கடைபிடித்து அப்படின்னு சொல்லக்கூடாது, கடைபிடித்து அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இதுவும் 2ஆம் வேற்றுமை உருவு. 2ஆம் வேற்றுமை விரிக்கு பின் வல்லினம் மிகும். அப்போ கடைபிடித்து அப்படின்னு இப்பு சேர்த்துதான் சொல்லுவோம். கடைபிடி
பிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும். ஆப்ஷன் டி என்பதே சரி. வல்லினம் மிகும் மிகா இடங்கள் ஒரு 28 to 30 பாயிண்ட் இருக்குங்க. அந்த 30 பாயிண்ட மட்டும் பார்த்துட்டீங்க அப்படின்னா வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் உங்களால ஈஸியா எத்தனை கேள்வி போயிட்டாலும் போட்டுற முடியும். சரிங்களா? சோ வழிகளை அப்படின்னு சொல்லும் பொழுது ஐயான இரண்டாம் வேற்றுமை உறுப்பு விரியாக வரக்கூடிய இடத்துல இக்குன்னு சொல்லக்கூடிய இந்த சந்தியானது வந்தே தீரணும். சோ 4 ஆப்ஷன் சூஸ் பண்ணும் பொழுதே இந்த ஐங்கிற வார்த்தை இந்த இடத்துல பாத்துட்டீங்க அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உறுப்பு விரியின் பக்கத்துல வல்லினம் மிகவும் என்பதே சரி. ஆப்ஷன் டி என்பது சரி. சரிங்களா? சோ கொஸ்டின் நம்பர் 62, பிழையற்ற தொடரை தேர்க. இதுல ஆப்ஷன் ஏ பாருங்க, அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன, தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் அப்படின்னு இருக்கு. இதுல 4 ஆப்ஷன்லயும் கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாராட்டுகள் குவிந்தனர் அப்படின்னு இருக்கு. குவிந்தனர் அப்படின்னா அது மனிதர்களை குறிக்கக்கூடிய அது ஒரு விகுதி. சோ அப்போ பாராட்டுகள் அப்படிங்கிறது அது ஒரு அக்ரினி, ஒரு பொருள், ஒரு கைண்ட் ஆஃப் கேரக்டர். அது வந்து கேரக்டர் மீன்ஸ் அது குவிந்தனர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்திணைக்கு பக்கத்துல இது வராது. சோ பாராட்டுகள் குவிந்தன அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர இந்த குவிந்தனர் அப்படிங்கிறது ஒரு உயர்திணைக்கு தான் வரணுமே தவிர இந்த மாதிரி ஒரு அக்ரிணி பொருளுக்கெல்லாம் இந்த குவிந்தனர் அப்படின்னு வரக்கூடாது. இந்த 4 ஆப்ஷன்ல பாத்துட்டீங்கன்னாவே ஒரு ஆப்ஷன் தான் மீதி ரிமைண்டர் இருக்கு. இதுல பாருங்க, பாராட்டுகள் குவிந்தன, தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் அப்படிங்கிறத சரியா வரும். ஆப்ஷன் ஏ என்பது சரி. அடுத்த கேள்வி இதுல பாருங்க, 63வது கொஸ்டின்ல மோந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்சம் மலர், என்ன செய்தால் வாடுவர் விருந்தினர் அப்படின்னு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அனிச்ச மலர்னு ஒரு மலர் உண்டு. அது வந்து சும்மா கையில பறிச்சு மோந்து பார்த்தாலே அது வாடி போயிடும் அப்படின்றாங்க. அதே சமயம் விருந்தினர் என்ன பண்ணா அந்த மாதிரி வாடுவாங்க அப்படின்னா முகம் திரிந்து நோக்கினால் விருந்தினர் வாடுவர் அப்படின்னு உண்டு. இது விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல குரல் உண்டு. அது என்ன அப்படின்னா மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குறையும் விருந்து அப்படின்னு இருக்கு. நோக்க குழையும் விருந்து அப்படின்னா விருந்தினர் வந்து எப்படி நம்ம மோந்து பார்த்தா அனிச்சமானது வாடி போயிடுவோம், அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒரு உறவினர்கள் வராங்க அப்படின்னா அவங்கள வந்து அவங்கள உபசரிச்சு அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களோட தேவைகளை செய்து கொடுத்து அவங்க நல்லா பாத்துக்கிறது தான் தமிழனுடைய முதற்கட்ட பண்பாடு. சோ அந்த பண்பாடு நம்ம மாத்தி அவங்களுக்கு வந்து வேற மாதிரி இந்த முகம் திரிந்து ஒரு மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்தவங்களுக்கு ஒரு சின்ன அவமானமா போயிடும்ல. அப்போ இப்ப நம்மளே ஒரு வீட்டுக்கு போறோம் அப்படின்னா நம்மளை பாக்குறவங்க நம்மளை வரவேற்கிறவங்க நல்லா இருந்தாதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதலா இருக்கும். சோ அதே மாதிரி அவங்க வேற மாதிரி நம்மளை பார்த்துட்டாங்க, அவங்க பார்வை சரியில்லை, நம்மள ஏதோ ஒரு கோவத்தோடையோ இல்ல வேற ஏதோ வருத்தத்தோட நம்ம பாக்குறாங்க அப்படின்னா அது நம்மளால ஏத்துக்க முடியாது இல்லையா? சோ அதே மாதிரி என்ன செய்தால் வாடுவர் அப்படின்னா முகம் திரிந்து நாம வந்த விருந்தினர்களை நோக்கினால் அவர்கள் மனமானது வாடும் அப்படிங்கறதான் சொல்லியிருப்பாரு. சோ முகம் திரிந்து நோக்கினால் மனம் வாடும். ஆப்ஷன் டி என்பது சரி. 64வது கேள்வி, இடியோசை கேட்ட நாகம் போல என்ற ஊமை தொடர் உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னா மிரட்சிங்க. மிரட்சி என்பது ஒரு பயம். என்னதான் நாகம் வந்து அது நாகத்தை பார்த்தா படையே நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, பாம்பை பார்த்தா படையே நடுங்கும். ஆனா பாம்பு வந்து இடிக்கு ஆகாது. இடி இடிச்சதுன்னா பாம்பு பயந்துக்கும், அது வெளியவே வராது. ரொம்ப நேரத்துக்கு அந்த புதர்லயே ஒளிஞ்சிரும். அதத்தான் இடியோசை கேட்ட நாகம் போல அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாகம் வந்து இடியோசை கேட்டா மிரண்டு போயிடும், அதாவது பயந்து போயிடும். அதைத்தான் மிரட்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் சி, இடியோசை கேட்ட நாகம் வந்து ஆப்ஷன் சி மிரட்சி என்பதே சரி. நீரு பூத்த நெருப்பு போல. கொஸ்டின் நம்பர் 65 பாருங்க, நீரு என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீரு பூத்த நெருப்பு போல அப்படின்னா நல்லா தகன்னு எரியிற ஒரு நெருப்பு ரொம்ப நேரம் கழிச்சு அந்த நெருப்பு அந்த அந்த இது அனலெல்லாம் அடங்கி சாம்பலா போயிடும். அதுதான் நீர் பூத்த நெருப்பு அப்படின்னு சொல்லுவோம். நீர் சாம்பலா மாறி போயிடும் அந்த நெருப்பு. என்னதான் ரொம்ப நேரம் எரிஞ்சாலும் அது கடைசியா சாம்பல் தான் மீதி கைக்கு கிடைக்கும். அந்த சாம்பலைத்தான் நீரு அப்படின்னு சொல்லுவோம். சோ நீரு என்பதன் பொருள் என்ன அப்படின்னா சாம்பல் பூத்த நெருப்பு போல அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆப்ஷன் ஏ என்பது சரி. கொஸ்டின் நம்பர் 66 பாருங்க, அசைலண்ட் என்ற ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. அசைலண்ட் அப்படின்னா தாக்குபவர், நம்மளை நோக்கி ஒருத்தர் தாக்க வராரு அப்படின்னா அசைலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ அசைலண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னா தாக்குபவர். இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நீங்க ஆப்ஷன் பார்த்தே கண்டுபிடிச்சிடலாங்க. ஒரு சில இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் முகமரபினர், முன்மரபினர், உறவினர், புனைவு நபர்,
இது 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியும். அந்த டிஃப்ரெண்டா 4த்துக்கும் சம்பந்தமே இல்லாம ஒண்ணு டிஃப்ரெண்டா தெரிஞ்சது அப்படின்னா மேக்சிமம் அந்த அந்த மாதிரி ஆப்ஷனை சூஸ் பண்ண, தெரியாத கேள்விக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. அது கரெக்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பா ஒரு 80% இருக்கும். ஸோ அசைலண்ட் அப்படிங்கிறது தாக்குபவர் ஆப்ஷன் என்பது சரி. 67வது கேள்வி பொறுத்துக வடிவில பாருங்க. அரேட் என்பது கத்திமுனை குன்று. அரினேசியஸ் ராக் என்பது மணற்பாறைன்னு சொல்லுவோம். அக்ரிலேசியஸ் ராக் அப்படிங்கிறது களிமண் போன்ற ஒரு இதைத்தான், அந்த படிவத்தை தான் அக்ரிலேசியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அக்ரிலேசியஸ் ராக் அப்படிங்கிறது களிமண் பாறை. ஆப்லைட் அப்படிங்கிறது இடையான கிரானைட் பாறை. ஆப்லைட் அப்படிங்கிறது ஒரு கிரானைட் வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த இதுல வரக்கூடிய ஒரு பாறை. ஸோ ஆப்ஷன் டி 2413 ஆப்ஷன் டி என்பதே சரி. ஸோ அக்ரிலேசியஸ் அப்படிங்கிறது இந்த வார்த்தையை நம்ம பல வாட்டி கூட பார்த்துருவோம் கொஸ்டின் பேப்பர்ல. அக்ரிலேசியஸ் அப்படிங்கிறது களிமண் சம்பந்தப்பட்ட ஒரு பாறை. சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 68. அடவி. அடவி அப்படிங்கிறது ஒரு காட்டின் பெயருங்க. அடவி, கானகம் அப்படின்னு சொல்லி நிறைய வகையான பொருள் உண்டு. அடவி அப்படின்னா காடகம், காடு, இது எல்லாமே ஒரு காட்டை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள். ஸோ காடுக்கு நிறைய வகையான வார்த்தைகள் உண்டு, கிட்டத்தட்ட 20-30 வார்த்தைகள் உண்டு. ஸோ அதுல அடவி அப்படிங்கிற ஒரு பொருளும் உண்டு. நம்ம ஸ்கூல் புக்ல, ஒரு தமிழ் புக்ல ஒரு பாக்ஸ் கொடுத்து அந்த பாக்ஸ்குள்ள ஒரு 15 தமிழ் வார்த்தைகளை கொடுத்து அதுக்கு எல்லாத்துக்குமே காடு அப்படின்னு பொருள் குறிச்சிருக்கும். ஸோ அந்த பாக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, எல்லா எக்ஸாமுக்கும் அந்த பாக்ஸ் யூஸ் ஆகும். ஸோ அடவி என்பது காடு. 69வது கேள்வி. பரியது கூர்ங்கோட்டதாயினும் யானை வெறுவும் புலிதா குறின். இந்த குறட்பாவில் மிகுதி என்னும் பொருளை உணர்த்தும் சொல்லை கண்டறிக அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலா மிகுதி அப்படின்னா எது மிகுதி? நம்ம இலக்கணத்துல படிச்சிருப்போம். அதாவது உரிச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர்னு படிச்சிருப்போம். சால, தவ, நனி, உரு, கூர், கழி, மா, இந்த மாதிரி நம்ம உரிச்சொல்லுடைய உறுப்புகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதை மிகுதிப்படுத்துறதுக்காக தான் உரிச்சொலை யூஸ் பண்ணுவோம். இப்போ சால சிறந்தது அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிறந்தது அப்படின்ற ஒரு வார்த்தை, சிறந்தது அப்படிங்கிற வார்த்தைக்கும் சால சிறந்தது அப்படிங்கிற வார்த்தைக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. எப்படின்னா, சிறந்தது அப்படின்னா அது ஒரு நார்மலா நல்லா இருக்கு அப்படின்றனால சிறந்தது அப்படின்னு சொல்லுவோம். இதே சால சிறந்தது அப்படின்னா அந்த நல்லா இருக்கு அப்படின்ற அந்த சிறந்ததுங்கிற வார்த்தையை மிகுதிப்படுத்தி, அதாவது எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றோம்ல, அதுதான் சால சிறந்தது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கடிமணம் அப்படின்னா, மனம் அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்மெல். அந்த மனம் கடிமணம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த 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 வாசம் இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கு, அதைத்தான் கடிமணம் அப்படின்னு மிகுதிப்படுத்தி சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு வார்த்தையை மிகுதிப்படுத்துறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோமோ அந்த வார்த்தை தான் உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உரிச்சொல் அப்படிங்கிறது மிகுதியுடைய பண்புல தான் வரும். அப்போ கூர் அப்படிங்கிறது உரிச்சொல்லுக்கான ஒரு உருவு. அப்போ இந்த இடத்துல பாருங்க, பரியது கூர் கோட்டை அப்படின்னு இந்த கூர் அப்படிங்கிற வார்த்தை இந்த உரிச்சொல்லை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குறட்பாவில் மிகுதி என்னும் பொருளை குறிக்கக்கூடியது கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உரிச்சொல் தொடர். ஸோ ஆப்ஷன் பி என்பதே சரி. ஸோ கொஸ்டின் நம்பர் 70. நாற்றிசையும் சொல்லாத நாடு இல்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகாதமவையாம், ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். ஸோ பழமொழி 400ங்க, 3 அறிஞர். இதுல ஆற்றுணா வேண்டுவது இல். இதுல என்ன இணையெழுத்து இருக்கு அப்படிங்கறதான் கேட்டிருக்காங்க. இந்த இணையெழுத்து அப்படின்னா நல்லா தெரியும், 18 மெய்யெழுத்துகள் இருக்கு. எந்த ஒரு வார்த்தை, எந்த ஒரு எழுத்து 18 மெய்யெழுத்துக்களை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு எழுத்து வந்துருந்துச்சு அப்படின்னா அதைத்தான் இணையெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுல பாருங்க, பந்து அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெய்யெழுத்து வரிசையில இந்துக்கு பக்கத்துல இத்து இருக்கும். இத்து, இந்து, இப்பு, இம் அப்படி சொல்லுவோம்ல. அதுல பாத்தீங்கன்னா இத்துக்கு அப்புறம் இந்து இருக்குல்ல. இந்த பந்து அப்படிங்கிற வார்த்தையில இந்தும் இருக்கும், பக்கத்துல இத்தும் இருக்கும். இந்த தூங்கிற சொல்லக்கூடிய இந்த தகர வரிசையும் இருக்கும். அப்போ ரெண்டுமே மெய்யெழுத்து வரிசையில ரெண்டுமே பக்கத்துல அமையக்கூடிய எழுத்துக்கள் தான். ஸோ அதுதான் இணை எழுத்து. எந்த ஒரு வார்த்தைக்கு பக்கத்துல மெய்யெழுத்துல வரக்கூடிய அந்த வரிசை இணையாம மாறாம அப்படியே வந்திருக்கோ அதை தான் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும் பொழுது 4வது ஆப்ஷன்ல இந்த இன்னு இருக்கு, பக்கத்துல டூ இருக்கு. மெய்யெழுத்து வரிசையிலையும் இந்த இன்னும் டூவும் பக்கத்திலேயே தான் அமையும். கடைசியா பாருங்க, இட்டு இன்னு இத்து இந்து அப்படித்தானே வருவோம். இட்டு இன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டா வரிசையும் இந்த இன்னு நகர வரிசையும் பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இணை எழுத்து இடம்பெற்ற சொல் வேண்டுவது அப்படிங்கிறதா சரி. சரிங்களா? ஆப்ஷன் டி. 71வது கேள்வி. இதுவும் கூற்று காரண வடிவு. சுட்டெழுத்துக்களை இடச்சுட்டுகள் என்றும் குறிக்கலாம் அப்படின்னா, இப்போ சுட்டெழுத்துக்கள்னா என்னன்னு தெரியும், ஆ இ உ, இதைத்தான் சுட்டெழுத்துகள் அப்படின்னு சொல்லுவோம்.
ஒரு விஷயத்த சுட்டி காட்டுறதுக்கு தூரத்துல ஒரு பொருளை பாக்குறீங்க, உங்க பக்கத்துல உங்க நண்பர் இருக்கிறாரு, அந்த நண்பர்கிட்ட என்னன்னு கேட்பீங்க, அது என்ன அப்படின்னு கேட்பீங்க. அந்த பொருள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்ணு தெரியல அப்படின்னா அது என்ன அப்படின்னு தானே கேட்பீங்க. அப்ப அது அப்படின்னா ஒரு பொருளை சுட்டி காட்டுறது தான் அது அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அப்போ அது அப்படிங்கிறது சுட்டெழுத்து. இதே பக்கத்துல இருந்துச்சுன்னா இது என்ன அப்படின்னு கேட்பீங்க. அப்ப இது அப்படிங்கிறது ஒரு சுட்டெழுத்து. ஆ, இ, உ இது மூணுமே சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சுட்டெழுத்துக்களை இடச்சுட்டுக்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடச்சுட்டுகள் அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னு இரு வகையாகவும் சொல்லலாம். அகச்சுட்டுன்னா ஒரு எழுத்து, அந்த அவன் அப்படின்றது அகச்சுட்டு அப்படின்னு சொல்லுவோம். அதுவே அந்த பையன் அப்படிங்கிறது ஒரு புறச்சுட்டு அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சுட்டி காட்டுற ஒரு விஷயத்தை தான் குறிக்குது. ஸோ அதைத்தான் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதை இடச்சுட்டுன்னு சொல்லலாம். அகம் புறம் என சுட்டெழுத்துக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து பெயர் குறிப்பிடுகின்றது. அகம் புறம் என சுட்டெழுத்துக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து குறிப்பிடுகிறது அப்படிங்கிறது ஆப்ஷன் கூற்றும் சரி, அதுக்கான காரணமும் சரி, இரண்டும் சரி என்பது சரி. ஆப்ஷன் பி. 72வது கேள்வி. தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன், உவல், உவர், உது, உவை. அதாவது ஒரு காலத்துல இப்ப என்னதான் சுட்டெழுத்துக்கள் ஆ, இ, உ அப்படின்னு 3 எழுத்துக்கள் இருந்தாலும் இப்ப இந்த காலத்துல ஆ, இ மட்டும்தான் நம்ம யூஸ் பண்றோம். அது இதுன்னு மட்டும்தான் யூஸ் பண்றோமே தவிர உது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்றதே கிடையாது. இன்னமுமே இலங்கையில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த உது, உவர், உவல் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இன்னும் புழக்கத்துல தாங்க உண்டு. ஒரு விஷயத்த தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளை பார்த்து அது என்னன்னு கேட்க தெரியுது நம்ம. அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற ஒரு பொருளை பார்த்து இது என்னன்னு கேட்கிறோம். இரண்டு தூரமாவும் இல்லாம பக்கமாவும் இல்லாம இரண்டுக்கும் இடைப்பட்ட தூரத்துல ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அது இதுன்னு கேட்கக்கூடாது, உது என்ன அப்படின்னு தான் நம்ம கேட்போம். அப்போ இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பொருளை என்னன்னு கேட்கறதுக்கு உது என்ன அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். அந்த உதுங்கிற வார்த்தை தற்காலத்துல தமிழ்நாட்டுல நம்ம இப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்றதே கிடையாது. ஆனா இன்னமும் அது இருக்கு. இலங்கை சைட்ல எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ உது அப்படிங்கிறது உது, உவன், உவல், உவர், உது, உவை இது எல்லாமே இடைநிலை. அதாவது தூரமாவும் இல்லாம பக்கமாவும் இல்லாம இடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுது. ஆப்ஷன் பி என்பதே சரி. அடுத்த கேள்வி 73வது கேள்வி பாருங்க. திருப்புகழில் அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார் அப்படின்னு இருக்கு. அதுக்கான காரணம் புலியை போன்று கருப்பும் மஞ்சளுமாக வண்ண கோடுகளிட்டு வீரத்தை காட்டி தப்பு இசைக்கேற்ப தப்பாட்டத்தை ஆடுவர் அப்படின்னு இருக்கு. இதுல பாருங்க, திருப்புகழ்ல அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்தாரான்னு கேட்டா ஆமா, உண்மையாதான் பண்ணார். ஏன்னா அது ஒரு வார்த்தை, அது என்னன்னா தகதக்க அப்படின்னு சொல்லி ஒரு தாளத்தை கொடுத்து அந்த தாளத்துக்கு ஏற்ப இப்படிதான் தப்பாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் திருப்புகழ்ல சொல்லியிருப்பார். ஆனா இந்த புலியை போன்று கருப்பு மஞ்சளுமாக இது அவர் சொல்லல. சோ கூற்று சரி, ஆனா காரணம் தவறு. காரணம் சரியான விளக்கம் அல்ல என்பதே சரி. சோ 74வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை தேர்வு செய்ய. தென் திராவிட மொழிகள் என்ன அப்படின்னு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 2ல தமிழ், கன்னடம், மலையாளம், குடகு இருக்கு. இது 4மே தென் திராவிட மொழிகள் தான். தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு அப்படின்னு இருக்கு. இதுல பாருங்க, வேற தெலுங்கு பாத்தீங்கன்னா நடுத்திராவிட மொழியில வரும். இதே தமிழ்ல தென்திராவிட மொழிகள் இந்த தோடா, கொரகா இதெல்லாம் தென்திராவிட மொழிகள்ல வரும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது தமிழ், கன்னடம், மலையாளம், குடகு அப்படிங்கிறது தென்திராவிட மொழி. தெலுங்கு நடுத்திராவிட மொழியில வரும். அப்போ இந்த ஆப்ஷன் ஏ தவறாக போயிடும். ஸோ அடுத்தது குடகு. கூய் அப்படிங்கிறது வட திராவிட மொழியா வரும். ஸோ கூயி, தெலுங்கு அதெல்லாம் ஒரு பார்ட்ல வந்துடும். ஸோ இதுவும் தவறா வந்துடும். ஸோ கூயி அப்படிங்கிற இது இருக்கு. குரூப் மால்தோ அந்த இதெல்லாம் அதுவும் வட திராவிட மொழி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பார்க்கும் பொழுது நம்ம தென் திராவிட மொழியா முழுமையா அமைஞ்சிருக்கிறது தமிழ், கன்னடம், மலையாளம், குடகு இந்த 4 தான். ஸோ ஆப்ஷன் 2 என்பது சரி, 2 மட்டும். ஸோ அடுத்த கேள்வி 75 மரபு தொடர்களை பொருளோடு பொறுத்துக. இதை பாருங்க. காணல் நீர் என்பது கிடைக்காத ஒன்று. அது காணல் நீர் அப்படிங்கிறது கிடைக்காத ஒன்று. அது பார்க்க முடியாது. ஸோ அது கிடைக்காத ஒன்று. கரையேறுதல் அப்படிங்கிறது துன்பத்திலிருந்து மீளுதல். நம்மளுக்கு ரொம்ப ஒரு கஷ்டத்துல நம்ம இருக்கும் பொழுது நம்ம பேச்சு வழக்குல இன்னமும் கூட பயன்படுத்துவோம். இது அந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது கரையேறினா போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை கரையேறுதல் அப்படிங்கிறது துன்பத்திலிருந்து மீளுதல். கை கழுவுதல் அப்படிங்கிறது விட்டு விடுதல். ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க ரொம்ப போராடி பாக்குறீங்க, அது நீங்க நினைச்ச மாதிரி நடக்கவே இல்லை அப்படின்னா அதுக்காக நீங்க டைம் வேஸ்ட் பண்ணி ரொம்ப உங்க மன வருத்தி அந்த விஷயத்திலேயே நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கக்கூடாது இல்ல. ஸோ அதனால அதை கை கழுவி விட்டுட்டு போயிடும் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதுதான்
தான் விட்டு விடுதல், கை கழுவுதல் அப்படின்னு சொல்லுவோம். குரங்கு பிடி அப்படின்னா இறுக பிடித்தல், உறுதியாக பெற்றுதல் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்படி பார்த்தா 3, 4, 1, 2 ஆப்ஷன் ஏ என்பது சரி. 75 ஆப்ஷன் ஏ என்பது சரி. 76 கடுக்காய் கொடுத்தல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னா ஏமாற்றி போறது. ஒருத்தங்களை நம்பி நம்ம ஒரு விஷயத்த பண்றோம், நாளைக்கு உங்க நண்பரையே வர சொல்றோம், நாளைக்கு உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டு அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் போயே தீரணும், என்கிட்ட வண்டி இல்லை, நீ தான் ட்ரா பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவரு உங்ககிட்ட கண்டிப்பா நான் வந்துடுறேன், நான் அப்படி அது இதுன்னு சொல்லுவாரு. திடீர்னு மறுநாள் காலையில என்ன பண்ணுவாரு, எனக்கு அங்க வேலை இருக்கு, இங்க வேலை இருக்கு அப்படின்னு ஓடி போயிடுவாரு. சோ அந்த வார்த்தையை தான் நம்ம கடுக்காய் கொடுத்துட்டியே அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவோம். சோ கடுக்காய் கொடுத்தல் என்பதுக்கான மரபு தொடரின் பொருள் என்ன அப்படின்னா ஏமாத்துறது. அதுதான் கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ 76 ஆப்ஷன் பி என்பது சரி. சோ 77 ஈசோபேகஸ், பிரெஸ்பியோ ஈசோபேகஸ் அப்படிங்கிறது எந்த அதுக்கான சரியான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈசோபேகஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு ஓரளவுக்கு பயாலஜி படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வயிறு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையா இருக்கும். ஸோ அந்த ஈசோபேகஸ் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்த உடனே நீங்க ஆப்ஷன் ஒரு சிலர் போட்டிருப்பீங்க, 4 ஆப்ஷன்லயே பார்த்திருப்பீங்க, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவும் இருந்திருக்காது. ஈசோபேகஸ் அப்படின்னாவே உணவு குழல் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு பிரச்சனையா தான் இருக்கும். ஸோ 4 ஆப்ஷனை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு டக்குன்னு தெரியும், உணவு குழல் தளர்ச்சி அடைதல் இதுதான் சரியா இருக்கும். ஸோ பிரெஸ்பியோ ஈசோபேகஸ் அப்படிங்கிறது உணவு குழல் தளர்ச்சி அடைதல் என்பதே சரி. 78வது கேள்வி, வணிக மேலாண்மை குறித்த ஆங்கில சொற்களை தமிழ் கலை சொற்களோடு பொருத்துக. இதுல பாருங்க, பார்ட்டர் அப்படின்னா பண்ட மாற்று அப்படின்னு சொல்லுவோம். பார்கைனிங் அப்படின்னா பேரம் பேசுதல். பேட் டெப்ட் அப்படின்னா வாராக்கடன். அக்வயர் அப்படிங்கிறது கைப்பற்றப்பட்ட நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா 2413 ஆப்ஷன் சி என்பதே சரி. அடுத்த கேள்வி 79 யாதும் ஊரே யாவரும் கேளீர். இதுல பாருங்க, இதுல பாடல் வரியில் கேளிர் என்னும் சொல்லியிருக்கிற எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கணியன் பூங்குன்றனார் இதை சொல்லியிருப்பாரு. இதுல யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னா எல்லாமே தனக்கான ஊர் தான், எல்லாமே தனக்கான ஊரு. ஸோ எல்லாருமே நம்மளுக்கான உறவினர்கள் தான் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. சோ அதுதான் அந்த கேளிர் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் உறவினர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உறவினர் அதுக்கான எதிர்ச்சொல் பகைவர் அப்படின்றதுதான் பிடிக்கும். சோ அவர் பகைவர் தான் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சோ உறவினருக்கான எதிர்ச்சொல் பகைவர் அப்படின்னு தான் சரி. சரிங்களா? ஓரெழுத்து ஒரு மொழி நிறைய வாட்டி நம்ம தமிழ் புக்ல ஓரெழுத்து ஒரு மொழி 42 தான் இருக்கு. ஆனா இப்ப எழுதின குரூப் 4ல ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் 72க்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சோ நம்ம இதுபடி தொல்காப்பியத்தின்படி 72 இருக்கும். இதுல பாருங்க, க என்பது பறவையை குறிக்கும். கா என்பது சோலைன்னு நம்ம படிச்சிருப்போம். ஆனா காக்கு காவடி அப்படின்னு இன்னொரு பொருள் உண்டு. சேம் டைம் தராசு அப்படின்னு சொல்லலாம். தே என்பது தெய்வத்தை குறிக்கும். அட் சேம் டைம் உறுதி அப்படிங்கிறதும் சொல்லலாம். நீ என்பது கொள்ளுவை அப்படின்னு சொல்லலாம். இதுல பாருங்க 3, 4, 1, 2 ஆப்ஷன் சி என்பதே சரி. ஆப்ஷன் அடுத்தது 81வது கேள்வி, இதுவும் பொறுத்துக்காடியோல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அனுராகம் அப்படின்னு ஒரு வார்த்தை. இந்த அனுராகம் அப்படிங்கிறது மிக்க ஆசைப்படுதல் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஆசைப்பட்டு போறது அப்படின்னு சொல்லுவோம். இதுவே அனுராகம் அப்படின்னா இது ஒரு ஒத்த காதல் அப்படின்னு சொல்லுவோம். ஏனம் அப்படிங்கிறது மான குறிக்குங்க. ஏனம் அப்படின்னு மானுக்கு நவ்வி அப்படின்னு பார்த்தோம். நவ்வி, நல்வாய் இதெல்லாமே ஆண்மான குறிக்கும். இதுவே அந்த மானுக்கு ஏனம் அப்படின்னு இன்னொரு பொருளும் உண்டு. ஏனம் அப்படிங்கிறது இந்த ஏனம் பாவத்தை குறிக்கக்கூடியது. 4, 3, 2, 1 ஆப்ஷன் ஏ என்பது சரி. 82 இந்த கேள்வி ஓரளவுக்கு போட்டிருப்பீங்க. சோ அப்பாவி எனும் சொல் பிழை எனில் அந்த சொல்லின் திருத்த சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்பாவி அப்படிங்கிறது அற்ப ஆவி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அற்பமான ஒரு ஆவி, எந்த ஒரு விஷயமும் தெரியல, ரொம்ப அப்பாவியா இருக்கான் அப்படிங்கறதான் இந்த அற்ப ஆவி அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம அப்பாவின்னு திருச்சி சொல் வழக்குல பேச்சு வழக்கா பயன்படுத்திட்டு இருக்கோம். அற்ப ஆவி என்பதே சரி. சோ ஆப்ஷன் டி அற்ப ஆவி தான் அப்பாவி. 83வது கேள்வி, மனைக்கு விளக்கம் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் அப்படின்னு ஒரு பாடல் உண்டு. இத நான்மணிக்கடிகையில விளம்பி நாகனார் அப்படின்னு சொல்லி 4ஆம் நூற்றாண்டுல எழுதியிருப்பாரு. 106 பாடல்கள் உண்டு. 106 பாடல்கள்ல 2 கடவுள் வாழ்த்து உள்ள நூல் இந்த நான்மணிக்கடிகை. 2 கடவுள் வாழ்த்து இருக்கும். 104 பாடல்கள் இருக்கும் 4ஆம் நூற்றாண்டுல. அதுவும் இல்லாத ஒவ்வொரு
வார்த்தைகளிலும் ஒவ்வொரு வரிகளிலுமே 4 கருத்துக்களை அறக்கருத்துக்களை சொன்ன நூல் வந்து இந்த நான்மணிக்கடிகை. இது பாத்தீங்கன்னா மனைக்கு விளக்கம் மடவார். மடவார் அப்படின்னா பெண் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. மடவார் அப்படிங்கிறது பெண் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மனைக்கு விளக்கம் மடவார் அப்படிங்கிற அந்த பாடலை எழுதியவர் வந்து விளம்பி நாகனார். இந்த என்ன நூல் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான்மணிக்கடிகை என்பதே சரி. ஆப்ஷன் டி. ஸோ 84வது கேள்வி, ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது வந்து ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை அப்படிங்கிறது முதுமொழி காஞ்சி என்பதே சரி. ஓதலில் சிறந்தன்று இது வந்து முதுமொழி காஞ்சி 5ஆம் நூற்றாண்டுல வந்திருக்கும். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 16 வகையான ஒரு வரி இது சொல்லியிருப்பாங்க, ஒரு மேற்கோள்கள் சொல்லியிருப்பாங்க, நம்ம புக்லயே இருக்கும். ஸோ அந்த அந்த முதுமொழி காஞ்சியை பத்தி அந்த நூல்களெல்லாம் அந்த மேற்கோளெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா எக்ஸாம் டைம்ல நல்லா யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ 84 ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை என்பது முதுமொழி காஞ்சியை குறிப்பிடுகிறது. 85வது கேள்வி, ஏலாதியில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கே உரிய அறக்கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏலாதி வந்து கொல்லாமை என்பதே அதற்கான அறக்கருத்து. ஏலாதி வந்து சமண மதத்தை சேர்ந்தது. 6 வகையான மூலிகைகள் அதுல இருக்கும். எப்படி திரியடுகத்துல 3 சுக்கு மிளகை திப்பிலி அப்படின்னு சொல்லுவோமோ, அதே மாதிரி சிறுபஞ்ச மூலத்துல 5 வகையான மூலிகைகள் சொல்லியிருப்பாங்க. ஏலாதியில 6 வகையான மூலிகை இருக்கும். அது என்ன அப்படின்னா ஏலத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கும். ஏலம்னா இந்த ஏலக்காய், அந்த ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலின்னு சொல்லக்கூடிய இந்த 6 வகையான மருந்துகள் உடலுக்கு எவ்வளவு நல்லது செய்யுதோ அதே மாதிரி 6 வகையான அறக்கருத்துக்களை கூறி இந்த கொல்லாமையை முதன்மையா வச்சு அறக்கருத்துகள் கூறுவதுதான் இந்த ஏலாதியினுடைய சிறப்பு. ஸோ கனிமேதாவியார் வந்து இதனுடைய தலைவர் ஆசிரியரா இருந்திருப்பார். சரிங்களா? ஸோ ஏலாதியின் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கே உரிய அறக்கருத்து என்ன அப்படின்னா கொல்லாமை என்பதே சரி. 86வது கேள்வி, பொருளறிந்து பொறுத்துக. ஓதுதல் அப்படின்னா காதில் மெல்ல சொல்லுதல் அப்படிங்கறதான் ஓதுதல் அப்படின்னு சொல்லுவோம். மொழிதல் அப்படின்னா திருத்தமாக சொல்லுதல். ஒரு விஷயத்த சொல்லி மறுபடியும் திருத்துறதுக்கு மொழிதல் அப்படின்னு சொல்றது. விளம்புதல் அப்படின்னா பலர் அறிய சொல்லுதல் அப்படின்னா விளக்கி சொல்லுவோம்ல, அதுதான் பலர் அறிய சொல்லுதல் விளம்புதல் அப்படின்னு சொல்லுவோம். உளறுதல் அப்படின்னா உளறுதல் ஒன்றுக்கொண்டு சொல்லுதல். ஒன்றுக்கொண்டு சொல்லுதல் உளறுதல் அப்படின்னு சொல்லுவோம். 3124 ஆப்ஷன். இந்த வாட்டி இந்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா எல்லா கொஸ்டினுமே 3ல ஆரம்பிக்கிற ஆப்ஷனா தான் இந்த வாட்டி எக்ஸாம்லயே வந்திருக்கு. ஸோ அதிகமாவே தமிழ்ல வந்து இந்த 3124 3142 இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து எப்பயுமே தமிழ்ல அதிகமா இருக்கும். ஓரளவுக்கு ஆப்ஷன் போட முடியாதவங்க இந்த மாதிரி ஆப்ஷனை 3142 3421 இந்த மாதிரி ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல மேக்சிமம் அது வரத்துக்கான 80% சான்ஸ் உண்டு. தெரியாத கேள்விக்கு அந்த வந்து அப்ளை பண்ணி பாருங்க, தெரியும். சரிங்களா? 87வது கேள்வி, பழமொழியினை நிறைவு செய்க. மாலை சுற்றி பிறந்த பிள்ளை மாமனுக்கு ஆகாது அப்படிங்கிறது ஒரு பழமொழி தான். திடீர்னு குழந்தை பிறக்கும் பொழுது குழந்தை அந்த டெலிவரி டைம்ல அந்த குழந்தையுடைய அந்த மாலை வந்து கழுத்துல சுத்தி பிறக்கும். ஸோ அது என்ன பண்ணுவாங்க, ஒரு பழமொழியாவே மாலை சுத்தி பிறந்த குழந்தை வந்து தாய் மாமனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இதுலயே சொல்லியிருக்காங்க, மாலை சுற்றி பிறந்த பிள்ளை மாமனுக்கு ஆகாது அப்படிங்கிறது. ஏற்கனவே போன வருஷம் குரூப் 4 குரூப் 2 தாய்மாமன் அணியும் வேட்டி என்ன அப்படின்னு கூட கேட்டாங்க நம்ம தமிழ்ல, ஒரு தோய் வேட்டி அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி எப்பயாவது ரேரா ஒரு மாதிரி கொஸ்டின்லாம் வரும். ஆனா இது மேக்சிமம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், மாலை சுற்றி பிறந்த பிள்ளை தாய்மாமனுக்கு ஆகாது அப்படிங்கும்பொழுது மாமனுக்கு ஆகாது ஆப்ஷன் டி என்பதே சரி. ஸோ 87வது கேள்விக்கு மாமனுக்கு ஆகாது என்பதே சரி. ஸோ அடுத்த கேள்வி 88, சரியான திருக்குறளை கண்டறிக. இதுல பாருங்க, ஆப்ஷன் டில பாருங்க, சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல் அப்படிங்கிறது தான் ஒரு குறளுங்க. ஸோ இதுல 88ல பாத்தீங்கன்னா இதுல பயனில சொல்லாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல உண்டு இந்த குறள் உண்டு. பயனில சொல்லாமை அப்படின்னா எந்த ஒரு சொல்ல நம்ம சொல்றோமோ அந்த சொல் வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கணும், ஒரு நல்ல சொல்லா இருக்கணும். நம்ம சொல்லக்கூடிய சொல் ஒரு தீய சொல்லாகவோ யாருக்கும் பயனில்லாத சொல்லாகவோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை சொல்லத்துக்கான அர்த்தமே வேண்டாம். அது நம்ம சொல்லவும் தேவையில்லை, நம்ம அதை பயன்படுத்தவும் தேவையில்லை. அதுதான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னைக்குமே பயனுடைய சொல்லா மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த சொல்லுக இந்த குறள். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல் அப்படிங்கிறது சொல்லாமை அப்படிங்கிற அதிகாரத்துல வந்த குறள் இது. ஒரு சில டைம்ல இப்பெல்லாம் இந்த ட்ரெண்ட் அதிகமாகி போச்சு. அதாவது ஒரு குறள் கொடுத்துட்டு அந்த குறளுக்கான வார்த்தைகளை சஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. சஃபில் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸோ இதை பாத்தீங்க, சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க அப்படிங்கிறது தான் சரியான மெத்தடு.
சொல்லில் பயனில்லா சொல் என்பதே சரி, ஆப்ஷன் டி என்பதே சரி. 4 ஆப்ஷனையும் நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது ஓரளவுக்கு திருக்குறள் ரிவைஸ் பண்ணிட்டு போனவங்க எல்லாம் இந்த சொல்லுக அப்படிங்கிற வார்த்தை தான் முன்னாடி வரும் அப்படிங்கிற ஃபர்ஸ்டா இருக்கும் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். அப்ப அந்த மாதிரி பார்க்கும்பொழுது சொல்லில் அப்படிங்கிற அந்த பி ஆப்ஷனை தூக்கிடலாம். ஸோ மீதி 3 ஆப்ஷன் கம்பேரிட்டிவா பார்க்கும்பொழுது இந்த பயனுடைய அப்படிங்கிற வார்த்தை கடைசியா தான் இருக்கும். கடைசிக்கு முன்னாடி தான் சொல்ல இருக்க அப்படிங்கிறது மேக்சிமம் ஒரு குறள் முடியக்கூடிய முதல் அடியில முடியக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு பெயரச்ச வார்த்தையா தான் மேக்சிமம் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம இந்த சொல்ல இருக்கதான் கடைசியா இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சொல்லில் பயனில்லா சொல் அப்படிங்கிறது ஒரு சில ட்ரெண்ட் நம்ம இந்த அதிகமா டெஸ்ட் போடும் பொழுதோ இல்ல பிஒய்க்யூலாம் அதிகமா பார்க்கும் பொழுதோ எப்படி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணணும், எப்படி நம்ம அதை எதிர்கொள்ளணும், அந்த கேள்வி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஐடியாலாம் நிறைய இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம தெரியாத ஒரு சில கேள்விகளுக்காக அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி என்பதே சரி. 89வது கேள்வி, செயற்பாட்டு வினையை தொடர்பு செய்க. செயற்பாட்டு வினை தொடரை கண்டறிக. ஸோ எப்படி ஒரு தன்வினை பிறவினை நல்லா படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனா இருந்தாலும் இதை பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால போட்டுற முடியும். தன்வினை பிறவினை ஓரளவுக்கு ரொம்ப குழப்புற மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஈஸியா உங்களால ஆன்சர் ஈஸியா ஆப்ஷன் கண்டுபிடிச்சு போட முடியும். ஏன்னா செயற்பாட்டு வினை என்ன அப்படிங்கிறது நல்லா தெரியும். எந்த ஒரு வாக்கியம் அது முடியக்கூடிய வார்த்தை பட்டது, பெற்றது, ஆயிற்று, போயிற்று, போனது அப்படின்னு சொல்லி ஒரு 3ஆம் வேற்றுமை உருபு, அதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி ஒரு செயற்படு பொருள் இருக்கும். செயற்படு பொருளுக்கு பிறகு 3ஆம் வேற்றுமை உருபு இருக்கும். அதுக்கு கடைசியா முடியக்கூடிய வினையானது பட்டது, பெற்றது, ஆயிற்று, போயிற்று, போனது, இது மாதிரி உண்டது, இந்த மாதிரி வார்த்தைகளை பெற்று முடியுதோ அந்த வார்த்தை எல்லாமே செயற்பாட்டு வினையா மட்டும்தான் வரும். அப்போ இந்த 4 ஆப்ஷனை வச்சு நீங்க கம்பேரிட்டிவ்லி பார்க்கும் பொழுது இயற்றினார் அப்படின்னு இருக்கு. இயற்றினார் அப்படின்னா ஒரு பொருளை அவர் இயற்றினார். அப்போ அது செயற்பாட்டு வினையில வராது. அது வேற வினை, அது பிற வினையில வரும். இதே பயின்றான் அப்படின்னா தன் வினையில அமையும். அப்போ பெற்றதுன்னு முடியக்கூடிய ஒரே வேதி சொல் இது ஒண்ணுதான். அப்போ இதுதான் செயற்பாட்டு வினையா அமையும். ஆப்ஷன் டி என்பதே சரி. சோ அடுத்தது பாருங்க, 90வது கேள்வி, குமணன் நடந்தான் இந்த தொடரின் உணர்த்தும் வினையை கண்டறிக அப்படின்னு இருக்கு. தன்வினைனா என்னன்னு நம்மளுக்கு தெரியும்ல. எந்த ஒரு செயல் தனக்கு அதுக்கான பலன் தனக்கே சேர்றதோ அதைத்தான் தன்வினை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு செயல் தனக்கு சேர்றதோ அது தன்வினை வாக்கியம். எந்த ஒரு செயல் தனக்கு மட்டும் பயன்படுவதோடு இல்லாமல் தன்னோடு இருப்பவர்களுக்கும் சேர்ந்து பயன்படுதோ அதைத்தான் செய்வினை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா குமணன் நடந்தான். இதே குமணன் நடந்தான் அப்படிங்கிறது யாருக்கு நலன்? அந்த நலன் அதுக்கான பலன் அந்த குமணன் அந்த பயனுக்கே தான் போய் சேரும். வேற யாருக்குமே அதுக்கான பலன் கிடைக்காது. எந்த ஒரு செயல் அதுக்கான பலன் நமக்கே திரும்ப கிடைக்குதோ அதைத்தான் தன்வினை அப்படின்னு சொல்லுவோம். குமணன் நடந்தான் என்பது தன்வேலையில மட்டும்தான் வரும். சரிங்களா? ஆப்ஷன் ஏ என்பதே சரி. சோ அடுத்த கொஸ்டின் 91, திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கின்றது இத்தொடரின் ஒரு பொருட்பன்மொழி என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னா ஒரே பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள் தாங்க ஒரு பொருட்பன்மொழி. இதுல பாருங்க, 4 திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கிறதுன்னு 4 வார்த்தைகளை கொடுத்துட்டாங்க. 4 வார்த்தையில இதுல எது ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த உயர்ந்து ஓங்கி அப்படின்னு இந்த வார்த்தை உண்டு இந்த பி ஆப்ஷன்ல. இந்த உயர்ந்து அப்படிங்கிற வார்த்தையை ரெண்டா பிரிங்க. சாரி, உயர்ந்துங்கிற வார்த்தையும் ஓங்கிய அப்படிங்கிற வார்த்தையை ரெண்டா பிரிச்சுக்கிறோம். இப்ப பிரிச்ச உடனே இந்த உயர்ந்து அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? உயர்ந்துன்னா மேல, அதாவது அப்பர், அதாவது மேல இருக்கக்கூடிய ஒரு பொருளா வச்சுக்கலாம். ஓங்கிய அப்படின்னாலும் அதுவும் ஒரு மேல இருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் குறிக்கக்கூடியது. மேலே அப்படின்ற ஒரு பொருள் தான். அப்போ உயர்ந்து ஓங்கிய அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த மலை உயர்ந்து ஓங்கி காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த மலை உயர்ந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக உயர்ந்து ஓங்கி அப்படின்னு ஒரே பொருள் தான் குறிக்குது. ஒரே பொருளை குறித்தாலும் இரண்டு சொல்ல நம்ம எதுக்கு சொல்லணும்? அந்த மலை ஓங்கி இருக்கிறதுன்னு சொல்லலாம், இல்லைன்னா உயர்ந்து இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஆனா 2 வார்த்தையும் சேர்த்து நம்ம சொல்லக்கூடாது இல்ல. அதுதாங்க ஒரு பொருட்பன்மொழி. உயர்ந்து இருக்கிறதுன்னு சொல்லலாம், ஓங்கி இருக்கிறது தனியா கூட சொல்லிருக்கலாம். உயர்ந்து ஓங்கி அப்படின்னு சொல்லி ஒரே பொருளை தரக்கூடிய 2 சொற்கள் வந்தால் அதுதான் ஒரு பொருட்பன்மொழி என்று அர்த்தம். 92வது கேள்வி, இரு பொருள் குறிக்கும் சொற்களை பொறுத்துக. இதுல பாருங்க, ஒரு சில பொறுத்துக வடிவுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு புரியாத மாதிரி வரும். ஆனா இந்த கருத்து, கிராய் அப்படிங்கிற வார்த்தை, இந்த உரையல், இதெல்லாம் நம்ம தமிழ் புக்ல நீங்க எங்கேயும் பார்க்கவே முடியாது. ஆனா இந்த கொள்ளுதல், இந்த கோரல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பழைய புக்ல கூட பார்த்திருப்போம். கோரல் அப்படின்னா கொள்ளுதல் என்று பொருள். இந்த ஒரு ஆப்ஷனை வச்சு நம்ம ஈஸியா நம்ம ஆன்சர் என்னன்னு சூஸ் பண்ணிக்கலாம். சோ எப்படி பார்த்தாலும் 4 ஆப்ஷனை பாக்குறீங்க, ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி பார்த்துட்டீங்க, எல்லா வார்த்தையும் பார்த்துட்டீங்க அப்படின்னா
ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு ஈஸியா போட தெரிஞ்சது அப்படின்னா மீதி 3 ஆப்ஷன் என்ன அப்படிங்கறத நம்ம எப்படியாவது நம்ம எலிமினேட் பண்ணி கத்துக்கலாம். இத பாருங்க, கோரல் அப்படிங்கிறது கொள்ளுதல் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 3வதுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்த ஒண்ணுங்கிறது இங்க ஒண்ணு இருக்கு. இந்த 2 ஆப்ஷன் இருக்கு. இந்த 2 வச்சு நம்ம பாத்துக்கலாம். அப்போ உரையல் அப்படிங்கிறது இதுல பாருங்க, கருஞ்சேற்று நிலம் புற்கரடு அப்படின்னு இருக்கு. அடுத்தது கருத்து என்பது கோபித்து சினந்து அப்படின்னு சொல்லுவோம். கருத்து அப்படின்னா கோபப்படுறதுதான் கருத்து அப்படின்னு சொல்லுவோம். கிராய் என்பது கிராய் என்பது கருஞ்சேற்று நிலம் புற்கரடு அப்படின்னு சொல்லுவோம். கோரல் வந்து கொள்ளுதல். உரையல் அப்படிங்கிறது பிணக்கு மாறுபாடு அப்படின்னு சொல்லுவோம். பிணக்கு மாறுபாடு. இந்த பிணக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பிணக்கு அப்படின்னா சண்டை போடுவதுதான் பிணக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் உரையல் அப்படிங்கிறதும் மீனிங்க. இதுல பாத்தீங்கன்னா 2, 4, 1, 3 என்பதே சரி. ஆப்ஷன் டி என்பது சரி. 93வது கேள்வி, சொல் என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பேர் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆக்சுவலா சொல் என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பேர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ சொல்லாமை என்பதுதான் சரி. இதுல பாத்தீங்க அப்படின்னா சொல்லுகின்ற அப்படிங்கிறது ஒரு நிகழ்கால பேரச்சம், அது வராது. சொல்லா என்பது எதிர்மறை, அதுவும் வராது. எதிர்மறை பேரச்சம், அது வராது. சொல்லிய என்பது ஒரு பெயரச்சம். இதுல பாத்தீங்கன்னா எதிர்மறையா அமையக்கூடியது இந்த சொல்லாமைங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் எதிர்மறையா வரும். அதாவது எந்த ஒரு வார்த்தை வினைய குறிப்பால உணர்த்துதோ அது வினை முற்றுன்னு சொல்லுவோம். எந்த ஒரு வார்த்தை குறிப்பால வினைய குறிக்காம அந்த வினையை செய்த கருத்தாவை குறிக்குதோ அதை வந்து வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வினையால் அணையும் பெயருக்கு அதுக்கு வினையால் அணையும் பெயர் வந்து அந்த கருத்தாவை மட்டும் உணர்த்தாது, சில நேரங்கள்ல எதிர்மறை வார்த்தைகளையும் குறிக்கும். ஆப்ஷன் ஏ சொல்லாமை என்பதுதான் சரி. இந்த சொல்லுகின்ற அப்படி இதுல தப்பா மார்க் பண்ணிருக்கு. ஆப்ஷன் ஏ சொல்லாமை என்பதே சரி. சோ 94வது கேள்வி, அறியாத பையன் என்பது எவ்வகை பேரச்சத்தை குறிக்கிறது? அறியாத பையன் அப்படிங்கிறது ஒரு சிலர் வந்து தெருநிலை போட்டிருப்பீங்க, மேக்சிமம் தெருநிலைன்னு போட்டிருப்பீங்க. ஆனா இதுக்கு வந்து அறியாத பையன் அப்படிங்கிறது இறந்த காலமோ எதிர்காலமோ இல்ல தெருநிலை அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு குறிப்பு பெயரச்சம் தாங்க. குறிப்பு பெயரச்சம் அப்படின்னா எந்த ஒரு வார்த்தை பண்பை மட்டும் உணர்த்தக்கூடியதாக அமைந்தால் அதைத்தான் குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே திருநிலை பெயரச்சம் வந்து 6 வகையான பொருள்ல வரும். 6 வகையான பொருளை உணர்த்தக்கூடியதா வந்துச்சு அப்படின்னா அதுதான் திருநிலை பெயரச்சம்னு சொல்லுவோம். ஆனா அறியாத பையன் அப்படிங்கிறது அந்த பையனுக்கு தெரியாத ஒரு விஷயம். அந்த அறியாத விஷயம் வந்து ஒரு பண்பை குறிக்கக்கூடியதா அமையுது. அப்போ அந்த பண்பு வந்து குறிப்பு பெயரச்சமா தான் அமையும். அந்த பண்பை மட்டுமே உணர்த்தக்கூடியதுதான் குறிப்பு பெயரச்சம். அப்ப அறியாத பையன் என்பது ஆப்ஷன் சில குறிப்பு பெயரச்சம் என்பதே சரி. 95வது கேள்வி, சிறிய கடிதம். சிறிய, பெரிய, இந்த அறிந்த, அறியாத இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு பண்பை குணத்தை குறிக்கக்கூடியதுதான். அப்போ அது வந்து குறிப்பு பெயரச்சமா மட்டும்தான் வரும். குறிப்பு பெயரச்சம் மட்டும்தான் குணத்தை அந்த பண்பை குறிக்கக்கூடியதா அமையும். அப்போ ஆப்ஷன் சி என்பது தான் இதுக்கும் சரி. 96வது கேள்வி, ஆங்கில சொல்லை கண்டறிக. இதுல பாத்தீங்கன்னா இந்த லாந்தர் அப்படிங்கிறது ஒரு ஆங்கில சொல் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆக்சுவலா லாந்தர் அப்படிங்கிறது ஒரு பிரெஞ்சு வேர்டு. அந்த பிரெஞ்சுல இருந்து வந்ததுதான் லேண்டன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல வந்தது. ஆனா அது வந்து ஆங்கில வார்த்தை கிடையாது. உயில் அப்படிங்கிறது நம்ம எத்தனையோ வாட்டி யூஸ் பண்ணிருப்போம், பார்த்திருப்போம் படத்துல எல்லாம் கூட. இருந்தாலும் அந்த உயில் அப்படிங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தை கிடையாதுங்க. அந்த உயில் அப்படிங்கிறது வில் அப்படிங்கிற ஒரு ஆங்கில சொல்ல இருந்து பேச்சு வழக்குல நம்ம தமிழகத்துக்கு வந்துச்சு, அவ்வளவுதான். அந்த வில் அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம உயில்னு பிரிச்சு சொல்லிக்கிட்டு இருக்குமே தவிர உயில் அப்படிங்கிறது ஆங்கில வார்த்தை, அது ஆங்கில சொல் தான், தமிழ் சொல்லா வராது. உயில் அப்படிங்கிறது வில் அப்படின்னு சொல்லுவோம். 97வது கேள்வி, கண்ணதாசன் குறித்த பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுன்னு இருக்கு. 1949, அதாவது 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே அப்படிங்கிற ஒரு படங்க. கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி பாடலாசிரியர் ஆனார் அப்படின்னு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 1949 கன்னியின் காதலி அப்படிங்கிற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்துல இந்த கலங்காதிரு மனமே அப்படிங்கிற முதல் முறையா அவர் திரைப்படத்துல இந்த பாடலு இந்த கலங்காதிரு மனமே தான் இந்த பாடலை பாடிதான் அவரு அறிமுகமானாருங்க. 1949 என்பது சரி. கன்னியின் காதலி அப்படிங்கிற ஒரு படம். இயேசு காவியம் என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி பெற்றார் அப்படின்னு இருக்குது. ஆக்சுவலா சேரமான் காதலி அப்படின்ற நூலுக்காகத்தான் சாகித்ய அகாதமி விருது பெற்றிருப்பாருங்க. கூற்று 2 வந்து தவறு. ஏன்னா
இயேசு காவியம் அப்படிங்கிறது அவருடைய சாகித்ய அகாடமி நூல், விருது பெற்ற நூல் கிடையாது. அது வந்து இந்த இயேசு காவியம் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா உருவாக்கிய பாடல் தான் அந்த இயேசு காவியம் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு. மூணாவது, இவர் கவியரசு எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவார். கவியரசு என்ற சிறப்பு பெயர் முதன் முறையா இவருக்கு தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இவருக்கு நம்ம முடியரசனுக்கும் கவியரசு அப்படிங்கிற ஒரு பட்டம் உண்டு. ஸோ கவியரசு கண்ணதாசன் அப்படின்னு சொல்லலாம். முடியரசனுக்கும் இந்த பட்டம் உண்டு. கவியரசு என்பது சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுவது. ஆப்ஷன் 3 கூற்று 3 சரியா உண்டு. 1 and 3 மட்டுமே சரி. ஆப்ஷன் டி என்பது சரி. 98வது கேள்வி, வேலுநாச்சியார் கற்றறிந்த மொழிகளை கண்டறிக. வேலுநாச்சியாருக்கு வந்து தமிழ் தெரியும், ஆங்கிலம் தெரியும், அதுக்கு பிறகு உருது தெரியும், பிரெஞ்சு தெரியும். கிட்டத்தட்ட 4 மொழியில ரொம்ப புலமையா இருந்திருப்பாங்க. ஸோ தமிழ், ஆங்கிலம், உருது, பிரெஞ்சு என்பதே சரி. 98வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ என்பது சரி. 99, ஓமை தொடர்களுக்கு ஏற்ற சரியான பொருளை பொறுத்துக. ஆண்டிகள் மடம் கட்டியது போல அப்படின்னா அது என்னவா இருக்கும்? ஆண்டிகள் மடம் கட்டினாங்கன்னா எந்த ஒரு பிளானுமே இருக்காது. டக்குன்னு யோசிச்சிருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு ஏதாவது எந்த ஒரு பிளானுமே இல்லாம எதுவுமே இல்லாம கட்டியிருப்பாங்க. உருவாகா திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆற்றில் கரைந்த புலி, அந்த புலி எதுக்கும் யூஸ் இல்லாம ஆற்றுல கரைஞ்சு போச்சுன்னா அது பயனற்று போயிடும். அதுதான் பயனற்ற செயல் அப்படின்னு சொல்லுவோம். கரடி பிறை கண்டது போல அப்படின்னா அது ரொம்ப மிக அரிது. அது எப்படி சார் கரடி வந்து பிறையை காணாதா அப்படின்னா தாராளமா காணும். ஏன்னா கரடியோடைய இயல்பு எப்படின்னா, பொதுவா பகல் நேரங்கள்ல வேட்டையாடும், பகல் நேரங்கள்ல தனக்கான உணவை தேடிக்கும். இரவு நேரங்கள்ல கண் விழிக்கிறதே ரொம்ப சிரமம் அதுக்கு. இரவு நேரம் அது வந்து பிறையே பார்க்க முடியாது. எப்பயுமே இரவுல கரடி அது ஏதோ ஒரு மூலையில அது பாட்டுக்கு படுத்து தூங்கிடும், ஒரு நாள் முழுக்க தூங்கிடும். ஸோ இரவு நேரங்கள்ல அது பிறையை பார்க்கறதுக்குலாம் ரொம்ப சான்ஸ் இல்லை. ஸோ அதைத்தான் மிக அரிது அப்படின்னு சொல்லுவோம். உள்ளீடற்ற புதர் என்பது போலி அப்படின்னு சொல்லுவோம். 4, 3, 2, 1 ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. ஸோ கடைசி கேள்வி, நீர்மேல் எழுத்து போல என்ற ஊமை தொடரின் சரியான பொருள் என்ன அப்படின்னா நிலையில்லாத தன்மை. அதைத்தான் நிலையற்ற தன்மை அப்படின்னு சொல்லுவோம். நீர் மேல தண்ணியில கைய வச்சு எழுதணும் அப்படின்னா அது நிலையாவே இருக்காது இல்ல, அதைத்தான் நிலையற்ற தன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீர்மேல் எழுத்து போல என்பது நிலையில்லா தன்மை. ஆப்ஷன் டி என்பதே சரி. 100 கேள்வி முடிஞ்சதுங்க. ஸோ தமிழ்ல வந்து இந்த வாட்டி ரொம்ப ஈஸியும் கிடையாது, ரொம்ப கஷ்டமும் கிடையாது. ஒரு சில கேள்விகள் வந்து இந்த கலைச்சொல் எல்லாம் நம்ம கலைச்சொல் வேட்டையை நல்லா பார்த்துருந்தீங்களா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கவர்மெண்ட்ல இருக்கிற கலைச்சொல் ஆகட்டும், அப்புறம் உங்களை நார்மலா நீங்க யூஸ் பண்ற இந்த ஆங்கில சொல் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா கலைச்சொல் ஈஸியா இருந்திருக்கும். மற்ற எக்ஸாமை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த போன குரூப் 4 ஆகட்டும், போன குரூப் 2 ஆகட்டும், இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும் பொழுது இந்த முறை தமிழானது அதை கம்பேர் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஈஸி தான். 85 கேள்வி தாராளமா போட்டிருக்க கூடிய மாதிரி தான் இருந்துச்சு. மீதி ஒரு 15 கேள்வி கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனா அதுவும் நல்லா பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த முறை உங்களோட கண்டிப்பா 90 டச் பண்ணி 90 மேல எடுத்திருக்கலாம். ஸோ 80 to 85 தாராளமா போடக்கூடிய ஒரு கேள்விகளா தான் இருந்துச்சு. நல்லா ரிவைஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா போட்டிருக்க முடியும். ஸோ நன்றி.